இனிய மாலை வணக்கம். சட்டம் சார்ந்த வகுப்பு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எந்த ஆக்ட பத்தி எடுக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட். இதை நமக்காக எடுத்து கொடுக்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, மைக்கேல் ஜெரால்டு கிரில் சார். திருநெல்வேலியிருந்து நமக்காக வகுப்படுத்தி பத்தி அறிமுகம் தேவையில்லை. ஏனென்றால் நம்மளோட யூடியூப் சேனலையா இருக்கட்டும், நம்மளோட குரூப்லயா இருக்கட்டும், பல்வேறு தலைப்புகளின் கீழே பல சட்ட வகுப்புகளை மிகவும் நேர்த்தியாகவும் அருமையாகவும் வச்சிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு ஏபிபி எக்ஸாம் எழுத போறோம். இன்னைக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டடாகவும் சரி, எந்த சந்தேகமா இருந்தாலும் சொல்லுங்க சார், கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இடையில தொந்தரவு பண்ண வேணாம். வெல்கம் சார், நம்ம வகுப்புல போலாம் சார். தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் நாம இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சட்டம் என்னன்னா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882. இந்த சட்டத்தினுடைய நம்பர் 5/1882. இது நம்ம கலோனியல் பீரியட்லயே உருவான ஒரு சட்டம். 1965ல ஒரு பெரிய அமெண்ட்மெண்ட் இதுல வந்திருக்குது. அதுக்கு பிறகு பல காலகட்டங்கள்ல அமெண்ட்மெண்ட் இருந்தாலும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் மற்ற சட்டங்களோடு இணைந்து சில நேரங்கள்ல செயல்படுகிறது. இப்போ அந்த சட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது நடைமுறைக்கு வந்த நாள் 1/1/1883. சட்டத்தினுடைய பெயர்ல இருக்கக்கூடிய ஆண்டு 1852 இருந்தாலும், இது கவர்னர், சென்னை மாகாண ஆளுநரினுடைய அனுமதியை பெற்றது 17/9/1882. கவர்னர் ஜெனரல் தலைமை ஆளுநருடைய அசன்ட் வாங்கினது 11/10/82. அதன் பிறகு 1/1/83 இது நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டத்தினுடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குதுன்னா, 10 சாப்டரா பிரிச்சிருக்கிறாங்க. 10 சாப்டரா பிரிச்சு எண்ணிடப்பட்ட பிரிவுகள் 1 முதல் 68A வரையிலும் ஒரு ஷெட்யூல் இருக்குது. இந்த ஷெட்யூல் பல காலங்கள்ல நமக்கு மாறி மாறி வருது. இப்ப ஷெட்யூல் படி இருக்கக்கூடிய ஒரு 4 மரங்கள் தான் இருக்குது. ஷெட்யூல் பொறுத்தவரையில மரங்களை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த எண்ணிடப்பட்ட சட்டங்கள் 1 முதல் 68A வரையிலும் என்று இருந்தாலும், அந்த கவுண்டிங் கணக்குல வந்துச்சுன்னா 115 சட்டங்கள், ரிப்பீல்டு செக்ஷன் எல்லாம் தள்ளி நமக்கு 115 பிரிவுகள் இதுல இருக்குது. 10 சாப்டர் எண்ணிடப்பட்டு இருந்தாலும், இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5A 6A 6B அப்படின்னு ஒரு 3 இது கூடுதலா சேர்த்து 13 சாப்டர்ஸ் இதுல நமக்கு இருக்குது. இப்ப அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இதெல்லாம் இந்த இன்டர்வியூல இது மாதிரிப்பட்ட கேள்விகள் நமக்கு கேட்கலாம். இப்போ நாம இத ஒரு பிரிலிமினரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை எப்படி பாக்குறது, பிரிவு 1 முதல் 68A வரையிலும் பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு டைப்பான கடினமான ஒரு படிப்பா இருக்கும். கொஞ்சம் ஸ்மார்ட்டா படிச்சுட்டு போக நாம இத பார்ப்போம். இதுல நான் ஏற்கனவே நாம ஒரு சட்டம் படிச்சிருக்கிறோம், பிரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ். ஒரு 10 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், பூட்லக்கர் டு வீடியோ பைரேட்ஸ் வரைக்கும் உள்ள ஒரு 10 டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருக்கிறோம். அதை இன் ஜெனரல் அது காமனா நம்ம என்ன சொல்லுவோம்னா குண்டாஸ் ஆக்ட்னு சொல்லுவோம். அந்த குண்டாஸ் ஆக்ட்ல ஒரு பிரிவென்டட், தடை செய்யப்பட்ட செயல்பாடு என்பது வன சட்டங்கள் மீது புரியப்படும் குற்றங்கள், வன குற்றவாளிகள், ஃபாரஸ்ட் அஃபெண்டர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் அஃபெண்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த சட்டத்தினுடைய 13 சாப்டர், அதாவது கவுண்டிங் சாப்டர்ஸ் 13 சாப்டரையும், அதாவது நம்பர்டு சாப்டர்ஸ் 10 சாப்டர்லயும் இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு எதிரானதாக இருக்கிறதா எண்ணி பார்த்தா அப்படி கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமா அந்த குண்டாஸ் ஆக்ட்ல வரக்கூடிய ஃபாரஸ்ட் அஃபெண்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த சட்டத்தினுடைய சாப்டர் 2 மனசுல வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்டினுடைய 2வது சாப்டர், 3வது சாப்டர், 5வது சாப்டர், சாப்டர் 6B and 7, இந்த 5 சாப்டர்லயும் இருக்கக்கூடிய எதெல்லாம் சொல்லி இருக்குதோ அதற்கு விரோதமாக, அதற்கு எதிராக செய்யப்படுகின்ற குற்றங்கள் அனைத்தும் குண்டாஸ் ஆக்ட்ல பிரிவென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நாம படிக்க வேண்டியது
எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள், ஏன்னா இதோடு தொடர்புடையது. இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய, இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில செயல்பாடுகள் குண்டாஸ் ஆக்ட்லயும் லிங்க் ஆகுது அப்படிங்கிறச்சுல அதுல எதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சாப்டர் 2 ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதாவது நமக்கு பாதுகாக்கப்பட்ட காடுகள் அல்லது ஒதுக்கு காடுகள்னு சொல்லுவாங்க. அந்த காடுகள்ல நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த காடுகளை ஏன் பாதுகாக்கிறோங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஒதுக்கு காடுகள் குறித்த ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஒதுக்கு காடுகளை பொறுத்தவரையில அதுல செக்ஷன் 3 to 25 வரையிலும் இருக்கக்கூடிய அந்த பிரிவுகள் நாம கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய, கண்டிப்பா படிக்கணும். மற்றதெல்லாம் படிக்கணும், ஆனா இது கண்டிப்பா படிக்கணும். அடுத்து சாப்டர் 3, அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒதுக்கு காடுகள் என்று சொல்லக்கூடிய ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இல்லாம ஆனா அரசினுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய நிலங்கள் பற்றியது. அதுல செக்ஷன் 26 to 28A வரையிலுமான பிரிவுகளை நம்ம கண்டிப்பா படிக்கணும். அதே போல 5வது சாப்டர் பொறுத்தவரையில கண்ட்ரோல் ஆஃப் டிம்பர் இன் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மரம் தரையோடு ஒட்டி இருக்கக்கூடிய வேர்களோடும் கிளைகளோடும் மண்ணோடு, அதாவது பூமியோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த இது நம்ம மரம்னு சொல்லுவோம். ஆனா டிம்பர் அப்படின்னு சொன்னா வெட்டு மரம், அதாவது மரத்தை என்ன செஞ்சிருப்போம், இப்போ வெட்டி இருப்போம். வெட்டி அது கட்டையாக தடியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிம்பர். அப்ப அந்த டிம்பர் இன் டிரான்சிட் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை கடத்துவது, அது சம்பந்தமாக அந்த 5வது சாப்டர் சொல்லுது. அது ரொம்ப முக்கியமானது. அப்ப மர கடத்தல், ஒதுக்கு காடுகளில் அத்துமீறுதல், அதே போல ஒதுக்கு காடுகள் அல்லாத அரசினுடைய நிலங்களில் அத்துமீறுதல், அதே போல இந்த டிம்பர் அதாவது மரங்களை வெட்டி கடத்துதல்ங்கிறதெல்லாம் இந்த 3 சாப்டர்ல வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 6B ராயல்டிஸ் பொறுத்தவரையில அரசு உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அரசு உரிமைன்னா சில மரங்கள் அது விதை முளைத்து வளருவதிலிருந்தே அது அரசுக்கு சொந்தமானது. அது நம்ம நிலத்துல கூட இருக்கலாம், ஆனா அது அரசனுடைய உரிமை சொத்து அது. அப்ப அதை பத்தி சொல்கிறது. இந்த 6B பொறுத்தவரையில ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நமக்கு இந்த செக்ஷன் 1A 1965ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக உருவான அந்த 1A என்கிற பிரிவு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, சாப்டர் 6A and 6B சேர்த்து அந்த 6A and 6B எந்த பகுதிக்கு பொருந்த, தமிழ்நாடு முழுமைக்கும் பொருந்துமான்னு சொன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் பொருந்தாது, அது டிரான்ஸ்பர்ட் டெரிட்டரிக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு இது. அப்ப 6B ராயல்டிஸ் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்தெந்த மரங்கள் அரசுரிமை மரங்கள் என்று அழைக்கப்படுகிறது என்பது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இது ஒரு ஜெனரலா உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்காக இதை சொல்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ராயல்டிஸ் பொறுத்தவரையில செக்ஷன் 40G to 40W வரைக்கும் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 7 பெனால்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர். இந்த செக்ஷன், இந்த சாப்டர் 7ல தான் இந்த பெனால்டிஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி அதுல மட்டும் கிடையாது, பல சாப்டர்ல இருக்குது. ஆனா இந்த 7th சாப்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, பெனால்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறச்சுல இதுல அந்த கான்ஃபிஸ்கேஷன் பண்றது, அதாவது வனச்சட்டத்தின், தமிழ்நாடு வனச்சட்டத்தின் கீழ் ஒரு குற்றம் புரியப்பட்டது என்று சொன்னால், அந்த குற்றம் எந்த பொருள் மீது அந்த குற்றம் செய்யப்பட்டதோ, எந்த கருவிகளை கொண்டு குற்றம் செய்யப்பட்டதோ, எந்த வாகனங்களை கொண்டு, அது அனைத்தையும் பறிமுதலுக்கு உள்ளாகக்கூடியது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த பறிமுதல் பொருட்கள் எப்படி பறிமுதல் பண்ணப்படும், எந்த மாதிரி அந்த பறிமுதல் அரசுக்கு சொந்தமாகும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய அந்த பெனால்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த 10 சாப்டர்ல இந்த 5 சாப்டர் நீங்க கண்டிப்பா முழுமையாக படித்திருக்க வேண்டியது. வேற இருக்குது. இப்ப 4th சாப்டரை பொறுத்தவரையில அந்த 4th சாப்டர் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த நிலம் அரசனுடைய நிலமா இருக்காது, ஆனா ஓரளவுக்கு அதனுடைய லிமிட்டட், வரையறுக்கப்பட்ட ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு உரிமை உள்ள நிலங்கள், அதுக்கு மேல அரசுக்கு என்ன பொறுப்பு, அந்த இதுல இருக்கக்கூடிய வனங்களை பத்தி நம்ம என்ன செய்யறது. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 5A பொறுத்தவரையில சாண்டல்வுட், சந்தன மரங்களை வைத்திருப்பது அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. அதுல ரொம்ப முக்கியமானது நமக்கு என்னன்னா, 5 கிலோ வரைக்கும் சந்தனக்கட்டையை நம்ம வச்சுக்கலாம். 5 கிலோக்கு மேல நம்ம சந்தனக்கட்டை வச்சிருக்கணும்னு சொன்னா
டிஎஃப்ஓனுடைய பெர்மிஷன் வேணும் அப்படிங்கிறது அதனுடைய அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய முதன்மை கருத்து. அதுதான் அது நமக்கு தெரியணும். அது பல இடங்கள்ல பல தடவை கேட்டிருக்கிறாங்க. அதை பத்தி பாக்குறது. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 6 வந்து ஃபாரஸ்ட் கோர்ட். அந்த ஃபாரஸ்ட் கோர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறது மாதிரி இந்த குற்றங்கள் வன குற்றங்கள் செய்யறது எல்லாத்தையுமே எக்ஸ்க்ளூசிவ் ஃபாரஸ்ட் கோர்ட் கிடையாது. அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரிலேட்டடா நம்ம வரும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு அப்பீலை எப்படி டிசைட் பண்றது அப்படிங்கிறச்சுல அந்த ஃபாரஸ்ட் கோர்ட் எப்படி செயல்படுகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில மரங்கள் ஆறுகளிலோ இல்லைன்னா ஓடைகளிலோ இல்லைன்னா நதிகளிலோ தானாக விழுந்து என்ன செய்யலாம், மிதந்து வரலாம். இல்லைன்னா என்ன இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு வகையில வந்து ஒதுக்கல அந்த மரங்கள் அந்த மலையில அதிக வெள்ளப்பெருக்கு வரும்போது அந்த ஆறினுடைய இல்லைன்னா அந்த நதியினுடைய இல்லைன்னா ஓடையினுடைய கரையில் இருக்கக்கூடிய மரங்களை அடித்து செல்லப்பட்டு அது ஒதுக்கி கொண்டு வரப்படக்கூடிய மரங்களாக ட்ரிப்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவைகளை அதுக்கு மேல உள்ள உரிமைகள் என்ன அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 8th சாப்டர் வந்து கேட்டல் ட்ரெஸ்பாஸ். அது வந்து பெரிய இது கிடையாது. அது ஒரு சமயத்துல வந்து கால்நடைகள் வந்து அத்துமீறி வனப்பகுதிகளுக்கு போனா, இப்ப ஒரு மாடு போயிருச்சுன்னு சொன்னா அந்த மாட்டுக்கு எவ்வளவு ஃபைனு, ஆடுன்னா எவ்வளவு, இது மாதிரிப்பட்டது. ஆனா இப்ப அது நமக்கு இப்ப தொடர்புடையதாக இல்லை. அதனால அதை நீங்க பெருசா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ், வன அதிகாரிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படிங்கிறது சாப்டர் 9ல இருக்குது. அப்புறமா மிசலனியஸ் சாப்டர் 10. இப்போ நாம அப்படியே 1ல இருந்தே போயிடலாம். சாப்டர் 1 பொறுத்தவரையில நமக்கு வந்து 2 பிரிவுகள் இருக்கிறது. பிரிவு 1 அதனுடைய பெயர், அதனுடைய எக்ஸ்டெண்ட சொல்லுது. இது தமிழ்நாடு முழுமைக்கும் பொருந்தும். இந்த சட்டத்தினுடைய பெயர் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882. அடுத்து 1A பிரிவை பொறுத்தவரையில சாப்டர் 6A and 6B வந்து எதுக்கு பொருந்தும், டிரான்ஸ்பர் டெரிட்டரிக்கு மட்டும்தான் பொருந்தும் என்கிறத சொல்லுது. அடுத்து செக்ஷன் 2, இதுல பாத்தீங்கன்னா சப்செக்ஷனோ சப் கிளாஸோ எதுவுமே கிடையாது. இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சில வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இதுல அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் குறிக்கும். இந்த சட்டத்தின் முழுமையாக நீங்க படிக்கும் போது கவர்மெண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா தமிழ்நாடு கவர்மெண்டை குறிக்கும்ங்கிறத சொல்றாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர் அப்படிங்கிற அர்த்தம் ஒரு வார்த்தை இருக்குது. இதெல்லாம் நீங்க ஏபிபி ஆக்ட் நீங்க உள்ள வரும்போது இந்த ஃபாரஸ்ட் அஃபென்சஸ் நீங்க கேசஸ் நடத்தும் போது அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம போலீஸ் இது மாதிரி கிடையாது. அவங்களுடைய செட்டப் வேறையா இருக்கும். இவங்களுடைய கன்ஃபெஷன் எல்லாம் வந்து என்னது கிடையாது, இது அவன் பொய்ன்னு சொல்ல முடியாது. இவங்களுடைய கன்ஃபெஷன், இவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய கன்ஃபெஷன் வந்து அட்மிசிபிள். அப்போ இவங்களுடைய செட்டப் என்ன, இவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆபீசர், அப்ப இதுல யார் ஆபீசர் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர், அதுக்கு மேல இருக்கக்கூடிய நமக்கு அடிஷனல் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூடுதல் உதவி வன பாதுகாவலர், அதாவது இதுல வந்து எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். எல்லா இடமும் அடிஷனல்னு சொல்லுவாங்க, இங்க மட்டும் எக்ஸ்ட்ரான்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உதவி வன பாதுகாவலர் அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் துணை வன பாதுகாவலர் டெப்டி கமிஷனர், அதுக்கு பிறகு கன்சர்வேட்டர், இந்த வன பாதுகாவலர், இவங்க எல்லாருமே ஆபீசர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபாரஸ்ட் ஆபீசர்னா யாரு அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுல வந்து இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு எது இல்லைன்னு கேட்கலாம், எது ஆபீசர்னு கேட்கலாம் அப்படின்றத பாத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரீ, இந்த வனச்சட்டத்தின்படி மரம் என்பது என்னன்னா இன்க்ளூட்ஸ் அடிக்கட்டை, ஸ்டம்ஸ் அண்ட் பிரஷ்வுட். அதாவது வந்து அந்த புதர் பூண்டுகளா இருந்தாலும் அதுவும் மரம் என்கிற கணக்குல தான் வனச்சட்டத்துல நம்ம இது பண்றாங்க. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிம்பரை பொறுத்தவரையில வெட்டி வீழ்த்தப்பட்ட, அதாவது ஃபாலன் ட்ரீ, விழுந்த மரங்கள், வீழ்த்தப்பட்ட மரங்கள் அனைத்தும் டிம்பர் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் அதுல ட்ரீஸ் அண்ட் டிம்பர் ரொம்ப முக்கியமா பாத்துங்க. அடுத்து இதுல முக்கியமா இருக்கிறது வந்து ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், காட்டு விளைபொருட்கள். அந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் பொறுத்தவரையில நமக்கு அந்த வன பகுதிக்குள்ளால எதெல்லாம் இருக்குதோ, மண்ணுல இருந்து அந்த தரையில் இருக்கக்கூடிய மண்ணும் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் தான். ஏன்னா அந்த வனங்கள்ல இருந்துதான் என்ன செய்யற, மலைகளில் இருந்துதான் அந்த கல்லு
வெயிலிலும் மழையிலும் வெயிலின் போது விரிந்து மழையின் போது சுருங்கி அந்த வெப்பத்தின் போது விரிவடைந்து குளிரின் போது சுருங்குவதன் மூலமாக பாறை எல்லாம் என்ன செய்யும், விரிஞ்சி சுருங்கும் போது உடைஞ்சி வீழ்ந்து மணல் துகள்களாக மாறும். இப்ப அந்த பாறை அந்த இருக்கக்கூடிய அந்த கற்களில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் தான் நமக்கு என்னவா மாறுது, நிறைய கனிமங்களாக மாறுது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆற்றங்கரை பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கேரள கடற்கரை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கதிரியக்க தனிமங்கள் எல்லாம் கிடைக்கும். கதிரியக்க தனிமங்கள் இல்மனைட், மோனசைட், ரூட்டைல், கார்னட், இது மாதிரிப்பட்ட நிறைய மண், அரிய வகை மண் கிடைக்கும். இந்த மண்கள் எல்லாம் எங்க இருந்து வந்துன்னா கடல்ல இருந்து ஒதுங்கல்ல. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த மலை வெயிலின் போது விரிந்தும் குளிரின் போது சுருங்குவதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அந்த புவியியல் மாற்றத்தின் மூலமாக அது என்ன செய்யுது, அது அந்த கரும்பாறை துகள்களாக உடைந்து அது அந்த ஓடைகளோடு அடித்து வரப்பட்டு அந்த அந்த மணல்களாகவும் இது போல அரிய மண்களாகவும் இந்த ஓடையோடு கடலுக்கு வரும்போது கடல் அலையால ஒதுக்கப்பட்டு அந்த மண்ணில் சேருது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீட்டுல எல்லாம் நீங்க ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு, 25 30 40 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரிக்கு யாராவது உங்க குடும்பத்திலிருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க பல்வேறு நிறமுடைய மணல் பைகளை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. கருப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், ஐவரி கலர் அப்படின்னு பல வகையான மண்களை நீங்க வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இப்ப அந்த மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரேர் எர்த் என்று அழைக்கப்படுகிறது. அதெல்லாம் அரிய வகை மண்கள். அதெல்லாம் இப்ப அன்னைக்கு சும்மா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு பெரிய ஒரு மாலை மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு அதனுடைய விலையை பாத்தீங்கன்னா 1 கிலோ அந்த பச்சை மண் 1 கிலோ பச்சை மண் 2000 கோடி வரைக்கும் இன்னைக்கு இருக்குது. அதுதான் நமக்கு என்ன செய்யறாங்க, அந்த அரியவகை யுரேனியத்து தாதுகளாக்க, அதாவது அந்த கதிரியக்க தனிமங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அணு உலைக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய அதெல்லாம் அதுக்குள்ள இருந்தா எடுக்கிறாங்க. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துல அருமன் தொழிற்சாலை பணவாளக்குறிச்சி என்ற ஒரு இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அருமன் தொழிற்சாலை ஒரே இடத்துல இருக்கிறது மணவாளக்குறிச்சி. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கொல்லம் சாவர பகுதிகளில் இருக்கக்கூடியது. இது மாதிரி நிறைய நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய கார்னட் என்று சொல்லக்கூடிய, இல்மனைட் என்று சொல்லக்கூடிய, தோரியம் என்று சொல்லக்கூடிய இது மாதிரிப்பட்ட நிறைய. சோ அந்த மண்ணிலிருந்து அந்த காட்டுல இருக்கக்கூடிய மண்ணு, மணல், அந்த வீழ்ந்து கிடக்கிற சுள்ளி, அதே போல அந்த நத்தைகளினுடைய தோடுகள், அதே போல அந்த வனவிலங்குகளினுடைய ரோமங்கள், அதனுடைய செதில்கள், இப்படி எல்லாமே அந்த மரங்களில் வரையக்கூடிய சாறுகள், அதுல இருக்கக்கூடிய பிசின், கோந்துக்கள் என்று சொல்லக்கூடிய பிசின்கள், இப்படி எல்லாமே நமக்கு என்னதுதான், அத ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் தான். அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இதுல ஒண்ணு நீங்க கவனமா இருக்கிறது என்னன்னு சொன்னா டிரான்ஸ்பர்ட் டெரிட்டரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம தமிழ்நாட்டோட 1956ஆம் ஆண்டுதான் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டுல பல மொழிவாரி மாநிலங்கள் பிரியும் போது பல பகுதிகள் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டன. அதுல ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம், ஏற்கனவே இருந்த எஸ்டோயில் திருநெல்வேலி, நவ் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டை தாலுகா, இதெல்லாம் 1956க்கு பிறகுதான் தமிழ்நாட்டோட இணைந்தது. இந்த சட்டத்தின்படி டிரான்ஸ்பர்ட் டெரிட்டரி, மாற்றி அமைக்கப்பட்ட ஆட்சி மண்டலம் என்று அழைக்கப்படக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டமும் அந்த செங்கோட்டை தாலுகாவும். அப்ப இந்த 2 பகுதிகளிலையும் இருக்கக்கூடியதுதான் அந்த செக்ஷன் 1A வரக்கூடிய சாப்டர் 6A and 6B இருக்கக்கூடிய ஷரத்துக்கள் அனைத்தும் இந்த டிரான்ஸ்பர்ட் டெரிட்டரிக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த வகையில இந்த டிரான்ஸ்பர்ட் டெரிட்டரி என்பது ரொம்ப முக்கியமானது. இது நமக்கு என்ன செய்யலாம், ஜிகேலையும் கேட்கலாம், ஜிகே மாதிரியும் கேட்கலாம், ஜெனரல் ஸ்டடீஸ்லயும் இந்த கேள்விகள் கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா நமக்கு இதுல மைனர் ஆக்ட்லயே இதுல இருந்து இது மாதிரி கேட்கலாம். சோ இதை கொஞ்சம் கவனமா பாத்துங்க. இந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரை நம்ம கடந்து போயிடலாம். அடுத்து செகண்ட் சாப்டரை பொறுத்தவரையில ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஒரு காடை, ஒரு வனத்தை பாதுகாக்கப்பட்ட வனமாக, ஒரு காட்டை ஒதுக்கு காடாக அறிவிக்கிறது எப்படி, அந்த அறிவிக்கிறதன் மூலமாக அங்கு என்னென்ன குடிமக்களுக்கு என்னென்ன லைபிலிட்டிஸ், என்னென்ன டியூட்டிஸ், ஒருவேளை அதுல மீறி போனா என்னென்ன சங்கடங்கள் உண்டுங்கிறதை சொல்றதுதான் இந்த செகண்ட் சாப்டர். இது ரொம்ப கவனமா படிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய மீறுதல்களும் எதுல வருது, குண்டாஸ் ஆக்ட்ல வருது. அப்ப இதுல பிரிவு 3ல இருந்து 25 வரைக்கும்
இது சொல்லியிருக்கிறாங்க. நாம இதை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இது ஒரு காடுகளை, ஒரு சாதாரண ஒரு வனத்தை ஒரு ஒதுக்கு காடாக அறிவிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறதுனா அரசுக்கு இருக்கிறது. அந்த அரசுங்கிறது யாரு? மாநில அரசு, தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அப்ப ஒரு காட்டுப்பகுதியை இல்லைன்னா ஒரு வனப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட காடுகளாக அல்லது ஒதுக்கு காடுகளாக, ரிசர்வ் ஃபாரஸ்டாக அறிவிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது, யாரிடம் உச்சமைந்துள்ளது அப்படின்னு கேட்டா மாநில அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி இது பண்ணலாம். அது எதுல இருக்குது அப்படின்னா செக்ஷன் 3ல இருக்குது. இந்த மாநில அரசு ஒரு வனப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றலாம். அப்ப அதை மாற்றணும்னா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான பிரிவில் ஒரு பிரிவு, முதல் பிரிவு செக்ஷன் 4. இது என்னன்னா, ஒரு அரசு இந்த பகுதியை, இந்த வனங்களை, இந்த வனத்தினுடைய இந்தந்த இவ்வளவு இடங்களை என்ன ஒரு பொது நன்மை கருதி இல்லைன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய நாம 33 நம்ம நாட்டினுடைய நிலப்பகுதியில் 33% நிலப்பகுதி வனங்களாக இருந்தால்தான் அந்த நாடு விர்ஜின், அதாவது ஒரு ஃபெர்டைல் லேண்டாக இருக்கும் என்கிறது தான் அதனுடைய கணக்கு. நாம அந்த 33% நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப அந்த 33%, 1/3 நிலங்களில் வனங்களை உருவாக்க வேண்டும். அப்பதான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அப்பதான் நம்மளுடைய இந்த சாயில் கன்சர்வேஷன், அதே போல இக்காலஜிக்கல் பேலன்ஸ், அதே போல பயோடைவர்சிட்டி, இது எல்லாமே ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 33% நிலப்பகுதி காடுகளாக இருக்க வேண்டும் என்கிறது. அப்ப அந்த 33% நிலப்பகுதி, இப்ப இது ரிலேட்டடா நீங்க ஜிகேல நீங்க படிக்கும் போது என்ன பண்ணலாம், இந்தியாவில் எவ்வளவு நிலப்பகுதி என்ன காடுகளாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் எவ்வளவு பகுதி காடுகளாக இருக்கிறது, தமிழ்நாட்டுல 33% மேல் காடுகள் உள்ள மாவட்டம் எது, இல்லைன்னா தமிழ்நாட்டுல வனப்பகுதி குறைந்த மாவட்டம் எது, இதெல்லாம் கேள்வி கேட்கலாம். சோ இதை படிக்கும் போது நமக்கு அதெல்லாம் நமக்கு சைட்ல ஞாபகத்துல வர வேண்டியது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக ஒரு பகுதியை, ஒரு வனத்தை ஒதுக்கு காடாக அறிவிப்பதற்கு ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணலாம். பிரிவு 3 படி, இவரை 3 படி முடிவு பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த அரசு ஒரு அறிவிக்கை செய்ய வேண்டும், நோட்டிஃபை பண்ணணும். அந்த நோட்டிஃபை பண்றது எதுக்கு அப்படின்னா, அந்த பகுதியில இப்ப நம்ம ஒரு பகுதியை ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிக்க போறாங்க. அந்த ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிக்கக்கூடிய இடத்துல சில நேரங்கள்ல மக்கள் குடியிருக்கும் பகுதி இருக்கலாம், இல்லைன்னா அந்த பகுதியில மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலப்பகுதி இருக்கலாம், இல்லைன்னா அந்த மக்கள் பயன்படுத்துவதற்கேற்ற ஓடைகள், ஆறுகள், குளங்கள், ஏரிகள் இருக்கலாம். அப்ப இவைகள் எல்லாம் நாம திடீர்னு ஒரு நாள் ஒதுக்கு காடு, இதுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு சொல்லிட்டா அந்த உரிமைகள் நமக்கு அற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த சூழ்நிலையில இந்த பகுதிகளை அறிவிக்கை செய்வது எதற்காக அப்படின்னு சொன்னா, அதுல ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருக்கா, அதுல ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கிறதா, அது உண்மையிலேயே அது ஒதுக்கு காடா அறிவிச்சுதான் ஆகணுமா, இல்லைன்னா அதை ஒதுக்கு காடா அறிவிக்காம இருக்கிறதுக்கு அதுல ஏதாவது நியாயமான காரணங்கள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கும், அதை முடிவு செய்து ஒரு நேர்மையான ஒரு வகையில் அந்த பகுதியை வனப்பகுதியை ஒரு ஒதுக்கு காடாக, ரிசர்வ் ஃபாரஸ்டாக அறிவிப்பதற்காக ஒரு நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட் செய்யறது அண்டர் செக்ஷன் 4. இந்த நோட்டிபிகேஷன் பண்ணும்போது இந்த நோட்டிபிகேஷன் ஊடே ஒரு நபரை ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர், வன உரிமை தீர்ப்பு அலுவலர் என்று ஒரு நபரை என்ன செய்யணும், அறிவிக்க வேண்டும். அப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் அப்பாயிண்டட் எந்த பிரிவின்படி அவர் அப்பாயிண்ட் பண்ணப்படுகிறார் அப்படின்னு கேட்டா பிரிவு 4. அப்ப அதுக்கு உள்ளவே என்ன இருக்குன்னா, இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசருக்கு வேலை என்ன, இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் யார் அப்படின்னு சொன்னா, அவர் ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்கக்கூடாது, அவர் கட்டாயம் ஒரு வன அலுவலராக இருக்கக்கூடாது. ஏன்னா வன அலுவலர் அவருக்கு சாதகமா தான் இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக இந்த FSO என்று அழைக்கக்கூடிய ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் அதர் தேன் தி ஃபாரஸ்ட் ஆபீசராக இருக்க வேண்டும் என்பது ஒரு மேண்டேட்டரி ப்ரொவிஷன். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக ரெவென்யூல இருந்து தான் ஒருத்தரை நியமிப்பாங்க. அப்போ இந்த நபர் என்ன பண்ணுவாரு, இந்த அறிவிக்கையின் பிறகு அந்த என்ன செய்வாருன்னா, இந்த நோட்டிபிகேஷன் அடிப்படையில ஒரு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசரை நாம அரசாங்கம் நியமிச்சிடும். இந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, செக்ஷன் 6 அந்த பிரிவு 6 படி ஒரு ப்ரொக்ளமேஷன் கொடுப்பாரு, ஒரு பகிரங்க அறிவிப்பு கொடுப்பாரு. எப்பா இந்த பகுதியை பிரிவு 3 படி மாநில அரசு
பொது நோக்கத்திற்காக, இல்லைன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்திற்காக, இல்லைன்னா வன உயிரினங்களை காக்கும் நோக்கத்திற்காக, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இல்லைன்னா அழிந்து வரும் இனங்களை காப்பதற்காக, இல்லைன்னா அந்த பகுதியினுடைய வளங்களை பாதுகாப்பதற்காக இதனை ஒதுக்கு காடாக அறிவிக்க இருக்கிறது. அதற்கான நோட்டிபிகேஷன் அறிவிப்பை 4ஆம் பிரிவின்படி இன்ன தேதியில வழங்கியாச்சு. இப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது சங்கடம் இருந்துச்சுன்னா, இதுல ஏதாவது உங்களுடைய உரிமைகள் உங்களுக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொன்னாலோ, இந்த ஒதுக்கு காடாக அறிவிப்பதனால் இங்க வேற ஏதாவது சங்கடங்கள் வருதுன்னு சொன்னாலோ, உங்களுடைய குறைகளை இல்லைன்னா உங்களுடைய கிரிவன்ஸ் வித்தின் 3 monthsக்குள்ளாடி என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி பிரிவு 6 படி அவர் ஒரு ப்ரொக்ளமேஷன் கொடுப்பாரு. முதல்ல செக்ஷன் 4 நோட்டிபிகேஷன், செக்ஷன் 6 ப்ரொக்ளமேஷன். இது கூட இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல உங்களுக்கு என்ன செய்யலாம், அக்கார்டிங் டு ஃபாரஸ்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882 இந்த வேலை எல்லாத்தையும் நீங்க பொறுத்துங்கன்னு சொல்லி உங்களுக்கு தந்தாங்கன்னா, எது அறிவிக்கை பிரிவு 4, பகிரங்க அறிவிக்கை ப்ரொக்ளமேஷன் 6, அப்புறம் என்ன நமக்கு 2-3 இடம் இருக்குதோ அது அப்படி வரச்சல அதை சேர்த்து கொண்டு வரலாம். அப்ப இதுல கவனமா பார்க்கணும். இது என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரொக்ளமேஷனை ஒவ்வொரு தாலுகாவினுடைய, அதாவது ஒரு அந்த ஒதுக்கு காடாக அறிவிக்கக்கூடியது பல தாலுகாக்களை உள்ளடக்கியதாக இருக்கலாம், பல கிராமங்களை உள்ளடக்கியதாக இருக்கலாம், அப்ப பல சர்வே எண்களை உள்ளடக்கியதாக இருக்கலாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு தாலுகாவினுடைய தலைமையிடத்திலும் அந்த நோட்டிபிகேஷனை என்ன செய்யணும், அவர் ரிலீஸ் பண்ணணும். அதே போல எந்த வகையில எவ்வளவு நிலங்கள் எவ்வளவு இடத்த அவங்க கொடுக்கறதுக்காக அரசு ப்ரப்போஸ் பண்ணியிருக்குது, அதுல இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களினுடைய சர்வே எண்ணுக்கு யாரெல்லாம் சொந்தக்காரர்கள், இல்லைன்னா யார் டெனன்ட், இல்லைன்னா யாரு அத லைசன்ஸ் ஹோல்டர், இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன செய்யணும், நோட்டீஸ் அனுப்பணும். இதுதான் செக்ஷன் 6ல சொல்றது. இப்போ இந்த செக்ஷன் 3 படி கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது, 4 படி நோட்டிஃபை பண்ணியாச்சு, 6 படி அவர் ப்ரொக்ளைம் பண்றாரு. இப்ப போய் நின்னுகிட்டு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு சொன்னா, அந்த செக்ஷன் 5 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நீதிமன்றத்திற்கு எப்ப ஒரு ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு நோட்டிபிகேஷனை அரசு செய்து விட்டதோ, இந்த நோட்டிபிகேஷனுடைய கடைசி வடிவம் என்னன்னா ஒதுக்கு காடாக அறிவிக்கக்கூடியது. அது பிரிவு 16ல நம்ம சொல்லி பார்ப்போம். அப்ப இந்த பிரிவு 4 அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து அந்த பிரிவு 16 என்னைக்கு இது ஒதுக்கு காடு என்று அறிக்கை செய்யப்படுகிறதோ அந்த நாள் வரைக்கும் எந்த உரிமையியல் நீதிமன்றத்திலும் என்ன செய்ய முடியாது, எந்த குறைபாடுகளுக்காகவும் நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்க முடியாது. அது செக்ஷன் 5 ரொம்ப தெளிவா சொல்லுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்துல நோட்டிபிகேஷன் கொடுத்தாச்சு, அதன் அடிப்படையில ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் ப்ரொக்ளைம் பண்ணியாச்சு. இந்த ப்ரொக்ளைம் பண்ண பிறகு என்ன பண்ணக்கூடாது, அங்க போய் நின்னுகிட்டு அந்த நிலத்துல வேற எந்த சங்கடத்தையும் யாரும் பண்ணிடக்கூடாது. அத திருப்பி அத என்ன பண்ணிடக்கூடாது, அத நான் வயல்ல உழ போறேன், இல்ல நான் மரத்தெல்லாம் வெட்ட போறேன், இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாற போகுது, நான் இவ்வளவு நாள் வளர்த்த மரம் அவ்வளவு தடியை நான் வெட்டி எடுத்துட போறேன், இல்லைன்னா அவன் அடுத்த இத்தனை நாளைக்குள்ளால நான் என்ன செய்யறேன், அடுத்தால ஒரு பயிரை போட்டு நான் எடுத்துடுறேன், இப்படி எல்லாம் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா, அந்த காலகட்டத்துக்குள்ளால எது ப்ரொக்ளைம் பண்ணினதுல இருந்து அடுத்து இந்த ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிக்கும் நாட்கள் வரையிலும் என்ன செய்யக்கூடாது, எந்த உரிமையும் என்ன கிடையாதுன்னா அதுல இந்த நில உரிமையாளர்களுக்கு கிடையாது. ஆனா அந்த நிலத்தினுடைய அந்த நிலம் அந்த ஓனர்ஸ் கிட்ட, அது யாரு அந்த உண்மையிலே அது ஓனரா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா டெனண்டா இருக்கலாம், இல்லைன்னா லெஸ்ஸியா இருக்கலாம், இல்லைன்னா லைசன்ஸ் ஹோல்டரா இருக்கலாம், அவங்கள்ட்ட அது இருக்கும். ஆனா அதுல என்ன செய்யக்கூடாது, வேறு எந்த விதமான அந்த ரைட்ஸையும் அவங்க இது பண்ண முடியாது, நிலம் அவங்கள்ட்ட இருக்கும், அவ்வளவுதான். இப்ப இந்த சமயத்துல செக்ஷன் 6 படி நமக்கு என்ன பண்ணியாச்சு, ப்ரொக்ளைம் பண்ணியாச்சு. வித்தின் 3 months ப்ரொக்ளைமேஷன்ல இருந்து 3 மாசத்திற்குள்ளதான் நீங்க என்ன செய்யணும், எந்த கிரீவன்சஸையும் நீங்க உள்ள கொடுக்க முடியும். அப்ப அத யாரு விசாரிப்பா அப்படின்னு சொன்னா, இந்த எஃப்எஸ்ஓ என்று சொல்லக்கூடிய இது நம்ம ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் தான் என்ன செய்வாரு, அதை விசாரணை பண்ணுவாரு. அந்த ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் இந்த விசாரணை பண்றதுக்கு அவருக்கு என்னென்ன அதிகாரம் எல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் நேர்ல போய் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடிய அந்த ப்ரொபோஸ்டு ஏரியாவை அவர் விசிட் பண்ணலாம், சர்வே பண்ணலாம்,
டிமார்க்கேட் பண்ணலாம், அவர் ஒரு வரைபடம் தயாரிக்கலாம். அதே போல வந்து இது அந்த நீதிமன்றத்தினுடைய அதாவது சிபிசி பவர் படி அவர் யாரை வேணாலும் சமன் பண்ணி விசாரிக்க முடியும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு பவர் உள்ள ஒரு எஃப்எஸ்ஓ என்ன பண்றாரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிரீவன்ஸ் அவ்வளோத்தையும் கேட்கிறாரு. இப்ப அந்த கிரீவன்ஸ்ல என்னென்ன கிரீவன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிரிவு 10 ரொம்ப முக்கியமானது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சில நேரம் ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ளதான் ஒரு ரோடு போகுமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பாதை போகுமா இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஊர்ல இருந்து அந்த ஊரை கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள அந்த சாலையை நம்ம பயன்படுத்த வேண்டியதா இருக்கலாம். அப்போ அதை வந்து அடைச்சிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டிய ரொம்ப தூரம் சுத்தி போக வேண்டியதா இருக்கலாம். அப்ப அந்த நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த பிரெஸ்கிரிப்ஷன் ரைட், அதுவும் அதே போல வந்து அந்த ஆக்குபென்சி அண்ட் ஓனர்ஷிப் ரைட், இவைகளுக்கெல்லாம் இதை நம்ம கிளைம் பண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம பாதை கேட்கலாம். அதே போல அந்த பகுதியில் வரக்கூடிய அந்த வாட்டர்வேஸ், அந்த வாட்டர் கோர்ஸ், அதுக்கு உன்னுடைய அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்கு அதை பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ஊரினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த காட்டுல இருக்கக்கூடிய மேய்ச்சல் உரிமை, அந்த கால்நடைகளுக்கான பேஸ்டோரல் லேண்ட், அது அங்கதான் இருந்திருக்கும், அந்த மேய்ச்சல் உரிமையை நம்ம கேட்கலாம். அதே போல இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் அந்த காட்டு விளைபொருட்கள் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸ், அதை தான் அவங்க எடுத்து பயன்படுத்தி அவங்களுடைய லைவ்லிஹுட் வாழ்வாதாரமா பயன்படுத்தலாம். அப்ப ஒரு பாதைக்கு உரிமை கேட்கலாம், அதே போல வாட்டர் கோர்ஸுக்கு வந்து ரைட்டு கேட்கலாம், அதே போல வந்து அவங்களுடைய பேஸ்டோரல் அந்த ரைட்டு கேட்கலாம், பேச்சர் ரைட்டு கேட்கலாம், அதே நேரத்துல வந்து ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர் கிளைம் பண்றதுக்கு கேட்கலாம். இது மாதிரிப்பட்ட உரிமைகளை அந்த இதுல கேட்கலாம். இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அந்த ரைட்ஸ் வந்து ரைட் இதுல வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதை வந்து என்ன செய்யலாம், கொடுக்கறதுக்கு எஃப்எஸ்ஓ முடிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஒருவேளை வந்து அந்த ரைட்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணா 30 டேஸ்க்குள்ளாடி நம்ம என்ன செய்யணும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போய், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் அதுக்கு அப்பீல் கோர்ட், அது வந்து என்ன செய்யும், எஃப்எஸ்ஓ தான் அதனுடைய முதல் அந்த விசாரணை செய்யக்கூடியவர். இது மாதிரிப்பட்ட உரிமைகள் மறுக்கப்படும் பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தான் இது பண்ணணும். அது வந்து செக்ஷன் 10 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இப்ப 11 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரிவு 11ல வந்து கிளைம் டு ரைட்ஸ் ஆஃப் வே வாட்டர் கோர்ஸ் பேச்சர் அண்ட் டு ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். இதுல வந்து அவர் வந்து என்ன பண்ணிடலாம், அந்த 10 அடிப்படையில வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் போது அவரு ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர் வந்து விற்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து அதை என்ன சொல்றது பண்டமாற்று முறையில அதை இது பண்ணி இருக்கிறதுக்கோ அந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸை மாத்துறதுக்கும் அவர் வந்து உரிமையை கொடுக்கலாம். அதே நேரத்துல இந்த கால்நடைகளுக்கான அந்த மேய்ச்சல் உரிமைகளையோ இல்லைன்னா அந்த காட்டு விளைபொருட்களையோ எடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து எவ்வளவு கால்நடை எண்ணிக்கை இருக்கிறது, அந்த பகுதியில் எவ்வளவு கால்நடை எண்ணிக்கை இருக்கிறது, இந்த கால்நடைகள் எந்தெந்த பகுதிகளில் உள்ளது, இதனுடைய எவ்வளவு நாள் இதை மேய்க்கலாம். ஏன்னா சில நேரங்கள்ல ஆண்டு முழுவதும் அந்த மேய்ச்சலை பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டு முழுவதும் மேய்ச்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா காடு அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து மேய்ச்சல் உரிமை பெறுவதற்கும் குறிப்பிட்ட பகுதியில் உள்ளவங்களுடைய கால்நடைகள் அந்த மேய்ச்சலை அந்த உரிமையை பெறுவதற்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மேய்ச்சல் இது பண்றதுக்கும் அவர் என்ன செய்யலாம், முடிவு பண்ணலாம். அதே போல ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் பொறுத்தவரையில சில நேரங்கள்ல அங்க இருந்து அவங்க வந்து ஃபயர்வுட்ஸ் இல்ல அதுல அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த மரங்களை இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பிசுனு கோந்து தேனு இல்ல அங்க இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் எவ்வளையாவது எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் எந்த பகுதி அந்த லோக்கல் லிமிட் அவர் வந்து பிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம், அதை வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் உத்தேசமாக இவ்வளவு கால்நடைகளை மேய்ப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத அவர் பிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த காலத்துல இல்லைன்னா இந்த பொருட்களை இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த இனக்குழுவை சேர்ந்தவர்கள், இப்ப இது வந்து இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபாரஸ்ட் டொல்லர்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் அது வந்து அவங்களுடைய அந்த உரிமை சட்டம் வந்து 2006ல ஒரு சட்டம் வந்திருக்குது. அந்த சட்டத்துக்கு பிறகு இதுல இருக்கக்கூடியதெல்லாம் அந்த சட்டத்தோட தான் தொடர்புடையதா இருக்கும். அது ஒரு மத்திய சட்டம். அப்ப இந்த காட்டு விளைபொருட்களை பொறுத்தவரையில அந்த மாதிரிப்பட்ட ஒரு உத்தரவையும் அவர் என்ன செய்யலாம், போடலாம். அதே போல வந்து பிரிவு 13 படி அந்த
ஒரு வேளை 11 படியோ 12 படியோ அவர்களுக்கு உரிமை எதுவும் வழங்காத போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த 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 நிலமோ இல்லைன்னா அதனுடைய அந்த உரிமைகளையோ அவர்கள் என்ன செய்வாங்க, அரசுக்கு விட்டு கொடுத்ததாக கருதப்படும். அப்ப அந்த விட்டு கொடுக்கும் போது அதுக்கு பதிலாக அவங்களுக்கு பணம் கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த நிலத்தின் மீது ஒரு சின்ன ஏதாவது ஒரு மாற்று மதிப்பு கொடுக்கலாம். இது மாதிரிப்பட்டதை செக்ஷன் 13ல செய்வாங்க. இப்போ இந்த 10 அடிப்படையில நாம சில கோரிக்கைகளை ரிஜெக்ட் பண்ணுனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகலாம். அதே போல 11, 12, 13 அந்த பிரிவுகளின்படி இருக்கக்கூடிய உரிமைகளில் நம்ம கேட்டது ஆண்டு முழுவதும் கேட்டிருப்போம், ஆனா ஒரு 3 மாசத்துக்கு தான் பதிவு இருப்பாங்க. இல்லைன்னா நாங்க கூடுதலா ஒரு 10 கிராமம் கேட்டிருப்பாங்க, 2 கிராமத்துக்கு தான் கொடுத்திருப்பாங்க. இல்லைன்னா என்னுடைய சொந்த நிலத்திற்கு நான் என்ன செஞ்சிருப்பேன், அதை தவிர எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்றதுக்காக நான் 2013 சட்டத்தின்படி ஒரு நல்ல ரீலொகேஷனோ இல்லைன்னா ரீசெட்டில்மெண்டோ இல்லைன்னா ஒரு நல்ல ரீஹாபிலிட்டேஷனோ இல்லைன்னா ஒரு நல்ல நியாயமான ஃபேர் காம்பன்சேஷனும் நான் கேட்டிருப்பேன், எனக்கு அது கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை என்ன பண்ணணும்னா செக்ஷன் 14 படி என்ன செய்யணும், அப்பீல் போகணும். இந்த செக்ஷன் 14 அப்பீலோட தொடர்புடையதுதான் நமக்கு ஃபாரஸ்ட் கோர்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். அந்த ஃபாரஸ்ட் கோர்ட்டை பொறுத்தவரையில நம்ம என்ன இதுல படிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா சாப்டர் 6 37 செக்ஷன் 37 to 40 அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 16 படி அப்பீலுக்காக ஒரு வருவாய்த்துறையை சேர்ந்த நபரை அந்த அப்பீல் அதிகாரியாக மேல்முறையீட்டு அதிகாரியாக நியமிக்காத போது, அந்த வருவாய்த்துறையை சேர்ந்தவரை நியமிக்காத போதுதான் என்ன செய்யணும், அந்த 37வது பிரிவின்படி நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஃபாரஸ்ட் கோர்ட்டை கான்ஸ்டிடியூட் பண்ணணும். அந்த ஃபாரஸ்ட் கோர்ட்டுக்கு 3 பேரை கொண்ட ஒரு ஒரு டீமை போட்டு இது பண்ணணும். அதுல ஒரு ஆளு அந்த பகுதியினுடைய ஜட்ஜா இருப்பாரு, அந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் அந்த ஃபாரஸ்ட் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடியது எந்த ஊர்ல இருக்குதோ அந்த ஊர் அந்த நிலத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த ஒரு சிவில் ஜட்ஜி அதனுடைய மெம்பரா இருப்பாரு. என்ன ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அல்லனா 12 ஆண்டுகள் குறைவாமல் ஒரு அலுவலராக பணிபுரிந்த ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர், ஒரு ரெவென்யூ ஆபீசர், இல்லைன்னா அதர் தென் ரெவென்யூ ஆபீசர். ஆனா என்ன செய்யக்கூடாது, ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்கக்கூடாது, அதர் தென் ஃபாரஸ்ட் ஆபீசர். அவர் யாராவது ரெவென்யூவா இருக்கலாம், யாராட்டும் இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லைன்னா ஒரு 12 ஆண்டுகள் அலுவலராக ஆபீசராக பணிபுரிந்த ஒரு நபர். என்ன ஒரு நபராக ஒரு எந்த அரசு ஊதியமும் வாங்காத, அரசு பணியில் இல்லாத, அரசு ஊதியம் எதுவும் பெறாத 3 பேரை கொண்ட ஒரு குழுவை நீதிமன்றமாக நியமிக்க வேண்டும். அது இந்த 14க்கு மாற்றாக இருக்கக்கூடியது. ஒருவேளை இந்த 14ல ஒரு ரெவென்யூ ஆபீசரை அப்பீலேட் அத்தாரிட்டியாட்டோ இல்லைன்னா போட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபாரஸ்ட் கோர்ட் கான்ஸ்டிடியூட் பண்ண வேண்டிய 37 செக்ஷன் 37 படி அந்த ஃபாரஸ்ட் கோர்ட் கான்ஸ்டிடியூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது அதனுடையது. அப்ப அந்த 11, 12, 13ல ஒரு பாதை உரிமையோ அல்லது காட்டு விளை பொருட்களை இது பண்ணக்கூடியதையோ நீரோட்டத்தையோ மேய்ச்சல் நிலங்களையோ அல்லது வேற ஏதாவது ஒரு அனுமதிக்கப்பட்ட அந்த உரிமைகளையோ அவர்கள் தரும்போதோ இல்லைன்னா அதுல குறைவுற்ற போது மாற்று மதிப்பு வழங்கும் போது அதுல சரியான முறையில இல்லாத நேரங்களில் அந்த 11, 12, 13ல வரக்கூடிய அந்த உத்தரவுகளுக்கு எதிராக 60 நாட்களுக்குள் என்ன செய்யணும், அந்த பிரிவு 14 படி அப்பீல் பண்ணணும். அந்த பிரிவு 14 படி அப்பீல் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் ஃபாரஸ்ட் கோர்ட் என்று அழைக்கப்படக்கூடியது. ஒருவேளை அந்த நான் சொன்னது மாதிரி ரெவென்யூ ஆபீசரை வச்சு பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அந்த ரெவென்யூ ஆபீசர் யாரையும் வைக்கலன்னா தான் என்ன பண்ணணும், அந்த 3 பேரை கொண்ட ஒரு குழுவை நம்ம அமைக்க வேண்டும். அவங்கதான் அதுல யாரு சீஃப் பிரசிடென்டா இருப்பார் அப்படின்னு சொன்னா ஜட்ஜி தான் அதனுடைய பிரசிடென்டா இருப்பாப்புல. அந்த அதுல இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை பொறுத்தவரையில என்னது மெஜாரிட்டி 3 பேர்ல 2 பேர் என்ன எடுக்கிற முடிவு தான் அதை கட்டுப்படுத்தும். அப்ப இந்த இது அந்த மேல்முறையீட்டுக்கு உட்பட்டதுதான் இந்த இதனுடைய எஃப்எஸ்ஓனுடைய ஆர்டர். இப்ப 16 இப்ப எல்லாம் முடிஞ்சாச்சு. 3வது பிரிவின்படி அரசு என்ன செஞ்சாச்சு, ஒரு இடத்தை ஒதுக்குக்காடாக அறிவிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அந்த முடிவின்படி பிரிவு 4 படி நான் நோட்டிஃபை பண்றாங்க. இந்த நோட்டிஃபை பண்றதன் மூலமாக ஒரு எஃப்எஸ்ஓவை நியமிக்கிறாங்க. எஃப்எஸ்ஓ நியமித்ததுக்கு பிறகு 6 படி எஃப்எஸ்ஓ என்ன பண்றாரு, ப்ரொக்ளைம் பண்றாரு. அவர் ப்ரொக்ளைம் பண்ண பிறகு வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளாடி கிரிவன்சஸ் கேட்கிறாரு. அந்த கிரிவன்சஸ்ல என்னது ரைட் டு வே, வாட்டர் கோர்ஸ், அதே போல ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், அதுக்கப்புறம் அதனுடைய அந்த லேண்டினுடைய தன்மைகள் இது குறித்தெல்லாம் அவர் முடிவு பண்றாரு.
அதை ஒருவேளை அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகலாம். ஒருவேளை அதை ரிஜெக்ட் பண்ணாம அதை அவர் அக்செப்ட் பண்ணி முழுமையாக உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னா ஃபாரஸ்ட் கோர்ட்டுக்கு போகலாம், அந்த பிரிவு 14-15 படி. இப்போ இந்த இதெல்லாம் முடிஞ்சு எஸ் இந்த நோட்டிஃபை பண்ணது சரிதான், அந்த எஃப்எஸ்ஓ ப்ரொக்ளைம் பண்ணது சரிதான், ப்ரொக்ளைமேஷனுக்கு பிறகு அவங்கள எல்லாரையும் கிளியர் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு, இப்ப இத ஒரு ஒதுக்கு காடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது வந்து பிரிவு 16. அப்ப அது டிக்ளரேஷன். செக்ஷன் 4 வந்து நோட்டிபிகேஷன், செக்ஷன் 6 வந்து ப்ரொக்ளமேஷன், செக்ஷன் 16 வந்து டிக்ளரேஷன். அது வந்து என்னது, ஒரு என்ன பண்றாங்க, இது ஒரு ஒதுக்குக்காடு என்று விளம்புகை செய்யப்படுகிறது. இப்ப அந்த விளம்புகை செய்யப்படுறதுக்கு முன்னாடி பிரிவு 10 படி ஒரு மனு நிராகரிக்கப்பட்டால் 30 நாட்களுக்குள் அவங்க என்ன செஞ்சிருக்கணும், அத அங்க போயிருக்கணும், எங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். பிரிவு 14 படி 60 நாட்களுக்குள்ளால என்ன செஞ்சிருக்கணும், அத வந்து என்ன பண்ணிருக்கணும், அப்பீல் போயிருக்கணும். ஒருவேளை இந்த இதெல்லாம் ஒழுங்கா எடுத்தாச்சு, அதே போல இந்த நிலம் கையகப்படுத்துறது சூழ்நிலை இருக்குது, வேற வழி இல்லை. இத வந்து அந்த என்ன சொல்றோம், நாம வந்து 2013 லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்ட் படி நம்ம என்ன பண்ணியாச்சு, அதை எடுத்தாச்சு. அப்படின்ற போது இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் அந்த இதுல இருந்தாலும் என்ன பண்ணலாம், இவைகளை எல்லாம் மனதில் கொண்டு இதெல்லாம் மனசுல வச்சு என்ன செய்யலாம், இதை வந்து ஒதுக்குக்காடாக நோட்டிஃபை பண்ணலாம். இப்ப இந்த நோட்டிபிகேஷன் பண்ணின பிறகு இது வந்து முழுமையான ஒதுக்குக்காடாக மாறும். இந்த ஒதுக்குக்காடாக மாறின பிறகு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொக்ளைம் பண்ணியிருக்கிறது வந்து 3 மாசத்துக்குள்ளால என்னுடைய உரிமைகள் ஏதாவது சங்கடத்துக்கு உள்ளாச்சுன்னா நான் என்ன பண்ணணும், 30 நாட்களுக்குள்ளால நான் வந்து என்ன பண்ணிருக்கணும், மனு ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா அதை பண்ணியிருந்திருக்கணும். ஒருவேளை இப்படி ஏதாவது நான் எதையுமே நான் கேட்கல, நோட்டிபிகேஷன் பண்ணின பிறகு ப்ரொக்ளைம் பண்ணின பிறகு இதெல்லாம் பண்ணி இந்த காலகட்டத்துக்குள்ளால ஒண்ணும் போகல அப்படின்னு சொன்னா அந்த என்னுடைய ரைட் வந்து என்ன பண்ணிரும், லேப்ஸ் ஆகி போயிடும், அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும். அப்ப இந்த இது வந்து சொல்றது, அந்த எந்த விதமான கோரிக்கைகளும் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தவில்லை. இப்ப செக்ஷன் 16 படி அதை என்ன பண்ணியாச்சு, ஒரு ஒதுக்குக்காடாக அறிவித்த பிறகு எனக்கு அந்த உரிமை இருக்கான்னா எனக்கு அந்த உரிமை அத்து போயிடும். என்னன்னா எனக்கு கோரப்படாத உரிமைகள் என்ன செஞ்சிடும், எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும். அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 17. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல ரைட் 16 செக்ஷன் 16 படி டிக்ளேர் பண்ணியாச்சு இதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பழையபடி அந்த என்னது இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போட்ட அந்த ஒரு அப்பீல் இருக்குது, ஃபாரஸ்ட் கோர்ட்ல போட்ட அப்பீல் இருக்குது, லேண்ட் அக்யூசியேஷன் எடுக்கிற நேரத்துல அந்த இதன் அடிப்படையிலான ஒரு அப்பீல் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த இருக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணலாம்னா ஒரு சில சூழ்நிலைகளில் ஒதுக்குக்காடு ரிசர்வ் ஃபாரஸ்டினுடைய லிமிட்ஸை வந்து ரீடிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ரீடிஃபைன் பண்ண முடியும். அந்த ரீடிஃபைன் பண்றதுக்கான அதிகாரத்தை வழங்குகிற பிரிவு 17A. அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒருவேளை அந்த லிமிட்ஸ் வந்து டிஃபெக்டா இருக்குது, நம்ம வந்து அதை தவறான முறையில இது பண்ணி இருந்திருக்கிறோம், அதுல சரியான கிளியரா இல்ல அப்படிங்கறதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து, அதாவது அந்த 16 செக்ஷன் 16ல வந்து டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த டிக்ளரேஷன் பண்ணுனதுல இருந்து என்ன பண்ணலாம், எப்பா இந்த இது வந்து நீ வந்து குறைபாடுடைய ஒரு எல்லையை நிர்ணயிச்சிருக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு கிறிஸ்டல் கிளியரா அந்த எல்லை நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதை என்ன பண்ணிடலாம்னா அதை அதுக்கும் ஒரு 30 டேஸுக்குள்ளால வித்தின் 30 டேஸ் பீரியடுக்குள்ளால டிஎஃப்ஓக்கு மனு செய்வதன் மூலமாக அதுவும் என்ன பண்ண முடியும், அதை ரீடிஃபைன் பண்ண முடியும். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த செக்ஷன் சாப்டர் 2ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரிவுகள். இப்போ இந்த ஒதுக்குக்காடு இருக்குது, இந்த ஒதுக்குக்காட்டுக்குள்ளாடியே என்னுடைய நிலத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க வந்து அந்த 11, 12, 13க்குள்ளால சில உரிமைகள் தந்திருக்கிறாங்க. அந்த உரிமைகள் என்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் என்ன பண்ண முடியாது, யாருக்கு வேணாலும் அதை வித்துற முடியுமான்னா முடியாது. அப்போ அந்த உரிமைகள் எனக்கு கிடைக்கிறது இந்த 11 படியோ 12 படியோ பிரிவு 13 படியோ எனக்கு ஏதாவது உரிமைகள் அவற்றில் கிடைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை வந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வந்து
அது எதுக்கு தந்திருக்கிறாங்களோ அதுக்குதான் பயன்படுத்தணுமே தவிர, ஒருவேளை என்னுடைய அந்த இதை என் பிள்ளைக்கு மாத்தி கொடுக்கணும், இல்லைன்னா என்னுடைய மனைவிக்கு மாத்தி கொடுக்கணும், இல்லைன்னா என்னுடைய உறவினர்களுக்கு மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதை பட்டா பெயர் மாற்றணும் அப்படின்னு சொன்னா வருவாய்த்துறையினுடைய முன் அதாவது ப்ரீவியஸ் சாங்ஷன் இல்லாம வாங்க முடியாது. அப்படின்னா அது வந்து வாய்ட் ஆகி போயிடும். அப்போ இந்த எந்த உரிமைகளையுமே எனக்கு கிடைத்திருக்கும் அந்த உரிமைகள் 12வது பிரிவின் படியாக இருக்கலாம், அது மாதிரிப்பட்ட பிரிவின்படி கிடைத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளை நான் மாற்றி வழங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அது வந்து சாங்ஷன் வேணும். அந்த சாங்ஷன் இல்லாம இது பண்ணோம்னா அது நிக்காது. இதுதான் அதனுடைய தன்மை. அப்போ இந்த மாதிரிப்பட்ட இந்த சூழ்நிலைகளில் இவ்வளவு வேலை நடக்குது. இப்போ நீங்க ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் எப்படி பயன்படுத்தணும், என்ன மாதிரிப்பட்ட வகையில பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சாப்டர்ல செக்ஷன் 21 ரொம்ப முக்கியமானது. செக்ஷன் 21 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த ஒதுக்கு காடு இப்போது பிரிவு 3 படி மாநில அரசு முடிவு செய்து, பிரிவு 4 படி அறிவிக்கை செய்து, பிரிவு 6 படி பகிரங்க அறிவிப்பை ப்ரொக்ளைம் பண்ணி, பிரிவு 16 படி டிக்ளேர் பண்ணின இந்த ஒதுக்கு காடு பிரிவு 17A படி ரீடிஃபைன் பண்ணாமல் இப்ப தெளிவா இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கு காட்டுல நீங்க யாராவது உள்ள போய் அத்துமீறி நுழைந்தாலோ, ட்ரெஸ்பாஸ் பண்ணாலோ, அல்லது உள்ள ஒதுக்கு காட்டுக்குள்ள போய் டேமேஜ் பண்ணினாலோ, அந்த உள்ள போய் அத நிலத்தை நான் பண்படுத்துறேங்கிற பேர்ல கிளியர் பண்ணாலோ, இல்லைன்னா தீ வச்சாலோ, இல்லைன்னு சொன்னா ஆடு மாடை கொண்டு மேய்ச்சாலோ, இல்லைன்னா எதையாவது இந்த கிழக்கெடுக்க போறேன், இந்த மூலிகை செடிகளுடைய வேற பிடுங்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதையாவது அகன்றெடுத்தாலோ, இல்லைன்னு சொன்னா நான் அங்க உள்ள கொஞ்சம் நல்ல மண் இருக்கு, இல்லைன்னா நல்ல மணல் இருக்கு, இல்லைன்னா கல் இருக்கு, எனக்கு குவாரி சிமெண்ட் செய்யறதுக்கான அந்த களிமண் இருக்கு, இல்லைன்னா அங்க என்ன பண்ணலாம், நான் எனக்கு உரிமை கிடைச்சக்கூடிய அந்த இடத்துல வந்து சுண்ணாம்பு கல் இருக்கு, இல்ல அதுல ஏதாவது எனக்கு அந்த என்ன நிறைய கறிக்கட்டைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலோ, இல்லைன்னா அங்க வந்து நான் ஹண்டிங் ஆர் ஷூட்டிங் பண்ணாலோ, ஏதாவது அந்த ஒதுக்கு காடு என்று சொல்லக்கூடிய இடத்துல உள்ள வேலிகளையோ, இல்லைன்னா தடுப்புகளையோ, இல்லைன்னா அந்த அடையாளங்களையோ அழித்தாலோ தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் தண்டனை மற்றும் and fine 5 years up to 5 years and 25,000. இதுதான் அதனுடைய இது. இப்ப அதுல வந்து என்ன பண்ணீங்கன்னா, முதல் முறை குற்றவாளியாக இருந்தால், இந்த ஒதுக்கு காட்டின்ல வந்து போய் ட்ரெஸ்பாஸ் பண்றது, டேமேஜ் பண்ணக்கூடிய குற்றவாளிகள் முதல் குற்றவாளிகளாக இருந்தால் குறையாமல் not less than 2 years, not less than 7,500 இது வந்து ஃபைன். இதுக்கு மேலதான் கொடுக்கணும். up to 5 years 25,000 வரைக்கும் கொடுக்கலாம். அதே போல செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட் அஃபென்சஸ் கமிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா, not less than 3 years and not less than 15,000 பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இது மனசுல வச்சுக்கோங்க. அதிகபட்ச பனிஷ்மெண்ட் வந்து 5 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம் மற்றும் 25,000 ரூபாய் வந்து அபராதம். அப்படிங்கிறது நம்ம முதல் முறை குற்றவாளியாக இருந்தால் குறைந்தபட்ச தண்டனை 2 ஆண்டுகள், குறைந்தபட்ச ஃபைன் வந்து 7,500 ரூபாய், ரெண்டும் அண்ட் ஃபைன் தான். அதே போல வந்து செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட் அஃபென்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 3 years and not less than 3 years extended up to 5 years. அதே போல not less than 15,000 extended up to 25,000 வரைக்கும் இது பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வேறு இந்த 21வது பிரிவுல நம்ம எதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களோ இதை தவிர வேறு ஏதாவது அதுல சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது 6 மாசம் சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் அபராதம். இப்ப இதுக்குள்ளாடி ஒரு டிஎஃப்ஓ பெர்மிஷன்ல ஒருத்தர் போறாரு, இல்லைன்னா செக்ஷன் 12 அடிப்படையில சில அட்மிட்டட் ரைட்ஸ் ஆஃப் பேச்சு, இல்லைன்னா ரைட் டு ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், அந்த காட்டு விளைபொருட்களை எடுப்பதற்கும் மேய்ச்சல் பண்ணுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது, அந்த உரிமை தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது அதே நேரத்துல 18 படி எனக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு கிராண்ட், அந்த அரசு வந்து எனக்கு என்ன செஞ்சிருக்குது, இந்த நிலத்தை இந்த ஊர்காரங்களுக்கு, இல்லைன்னா இந்த குடும்பத்திற்கு, இல்லைன்னா இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு கிராண்ட் கொடுத்திருக்கிறாங்க, இல்லைன்னா அந்த ஊருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க என்ற அடிப்படையில் பிரிவு 18 படி இருந்துச்சுன்னா இவங்க இந்த இதுல வராது. அது வந்து எக்ஸெப்ஷன். ஏன்னா அவங்க பெர்மிஷன்ல தானே போறாங்க. பெர்மிஷன்ல போற மனிதர்கள் வந்து ட்ரெஸ்பாஸரா ஆக மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வேலைக்கு உரிமை கொடுத்திருக்கிறதோ அதுக்கு பேரு டேமேஜ் கிடையாது. சோ இந்த அடிப்படையில வந்து சரி, இந்த உரிமை எல்லாம் கொடுத்திருக்குது. இந்த உரிமைகளை
இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த உரிமைகளை எப்போது எந்த சூழ்நிலையில் சஸ்பெண்ட் பண்ணலாம், நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 21 இதுல சொல்லி இருக்கக்கூடிய வகைகளில் ஏதாவது தண்டனை பெறும்போது அவர்களுடைய அந்த ரைட்ஸ, அந்த ஒதுக்கு காடுகளுக்கு உள்ளால போய் புழங்கக்கூடிய ரைட்ஸ நிறுத்தி வைக்கலாம். எது? அந்த மேய்க்கிற உரிமை, காட்டு விளைபொருட்களை எடுக்கிற உரிமைகளை எல்லாம் என்ன செய்ய முடியும்? நிறுத்தி வைக்க முடியும். இத சொல்றது செக்ஷன் 22 சொல்லுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு யாரெல்லாம் இதுல ஒரு கேள்வி கேட்கலாம் நமக்கு. வனச்சட்டத்தின்படி, தமிழ்நாடு வனச்சட்டத்தின்படி ஒரு வன அலுவலருக்கோ காவல் அலுவலர்களுக்கோ என்ன கட்டுப்பட்டு தகவல்களை கொடுக்க வேண்டிய ஆள்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பர்சன் பவுண்ட் டு அசிஸ்ட், அதாவது அந்த அவர்களுக்கு உதவுவதற்கு கடமைப்பட்டவர்கள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டு விளைபொருட்களை அனுபவிக்கும் உரிமையை பெற்றவர்கள், அந்த காட்டினுடைய அந்த உரிமைகளை அனுபவிப்பவர்கள், அந்த டிம்பர் ரைட் கொண்டு வச்சிருக்கிறவங்க, அந்த மேய்ச்சல் உரிமையை வாங்கி இருக்கிறவங்க, அந்த காட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு உரிமை வாங்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க, அவங்க விஓஓஸ், இவங்க எல்லாருமே அந்த வன அலுவலர்களுக்கும் காவல் அலுவலர்களுக்கும் தகவல் சொல்ல கட்டுப்பட்டவர்கள், கடமைப்பட்டவர்கள். ஒருவேளை இவங்க அந்த தகவல் அவர்களுக்கு தெரிந்து சொல்லலைன்னா அவர்களுக்கு மேலேயும் என்ன செய்யலாம்? வழக்கு போடலாம். இந்த செக்ஷன் எந்த வகையில முக்கியமானது அப்படின்னு கேட்டா, பிராக்டிஸுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது. சில நேரம் அந்த ஒரு ஒப்பீனியன் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களே நீங்க என்ன செய்ய முடியும்? அதை நீங்க பெட்டரா போட முடியும், அவங்களே அக்யூஸ்டா சேர்க்க முடியும். அந்த அக்யூஸ்டா சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ரைட் இருக்குது. அவங்க அந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள், அந்த வனத்துல உள்ள போறதுக்கெல்லாம் அவங்க உரிமை உடையவர்கள் என்பதை நாம ஒரு தடவை கூட வெரிஃபை பண்ணிக்கிட்டு அந்த ஒப்பீனியன் சொல்ல முடியும். சோ இந்த அடிப்படையில ஒரு இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிச்ச ஃபாரஸ்டே இல்ல இப்ப ரொம்ப இந்த ஊர்ல பிரச்சனை எல்லாம் இருக்குது, இதனால நமக்கு எந்த நன்மையும் இல்லை, இது பப்ளிக் ஆர்டர் சங்கடமாகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அரசாங்கம் என்ன பண்ணலாம்? இத ஒதுக்கு காடு இல்லப்பா, இது சாதாரண காடுதான் சொல்லிட்டு அறிவிக்க முடியுமான்னா அதுவும் அறிவிக்க முடியும். அதுக்கு யார் அப்படின்னு சொன்னா அரசுதான் அதை இது பண்ண முடியும். கெஜெட்ல பப்ளிஷ் பண்றதன் மூலமாக பிரிவு 24 படி என்ன செய்ய முடியும்? அதை இது பண்ண முடியும். சோ இந்த பிரிவு 3 முதல் 25 வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பிரிவுகளை நாம கடந்து போயிருக்கிறோம். ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா என்ன, அதை யாரு அதை முடிவு பண்ண வேண்டியது, அதுக்கு நோட்டிபிகேஷன் எப்படி கொடுக்கணும், ப்ரொக்ளைம் பண்ண வேண்டியது என்ன, நோட்டிபிகேஷனோடு சேர்த்து ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசருக்கு எதுல இது பண்றாங்க, அவருக்கு பவர் என்ன, அவர் என்னென்ன செய்யணும், ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் யார் ப்ரொக்ளைமேஷன் கொடுக்கறது, அந்த ப்ரொக்ளைமேஷன் அதுல இருந்து எத்தனை நாளைக்குள்ளால அவங்க குறைபாடுகள் எல்லாம் தெரிவிக்கணும், அந்த குறைபாடுகளை தெரிவிக்கின்ற நபர்களுடைய அந்த 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 முறையீடு ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் அவங்க எங்க போகணும்? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகணும். அதே போல இவங்களுக்கு அந்த ரைட்ஸ் செக்ஷன் 11, 12, 13 இருக்கக்கூடிய ரைட்ஸ்ல அவங்களுக்கு அதுல குறைவு பெற்றாங்கன்னா எங்க போகணும்? அதுல தனிநபர்களும் போகலாம், குறைவுற்ற வன அலுவலர்களும் போகலாம். அதனால அது எப்படி போகிறது? அந்த அடிப்படையில ஒரு ஒதுக்கு காடை எந்த டிக்ளேர் பண்ற செக்ஷன் எது, டிக்ளேர் பண்ண பிறகு ரீடிஃபைன் பண்ண முடியுமா, டிக்ளேர் பண்ண பிறகு அதை என்ன செய்ய முடியுமா, அதை திருப்பியும் அதை ஒதுக்கு காடு இல்லைன்னு சொல்ல முடியுமா என்பது பற்றி எல்லாம், அதே போல இந்த ஒதுக்கு காடாக அறிவித்த பிறகு எந்த எந்த சூழ்நிலைகளில் என்னென்ன செயல்பாடுகள் குற்றமாக கருதப்படுகின்றன, அதுக்கான பிரிவு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இவங்களால பார்த்தோம். இந்த அடிப்படையில நம்ம ஒரே ஒரு சாப்டர் தான் நல்ல சாப்டர் பார்த்திருக்கிறோம். இன்னும் நமக்கு 4 சாப்டர் கட்டாயம் பார்க்க வேண்டிய சாப்டர் இருக்குது. அடுத்து நம்ம முக்கியமான ஒரு அடுத்த சாப்டர் சாப்டர் 3. இதுலயே ஒரு வெறும் 4 செக்ஷன் தான் இருக்குது. இதுல என்னன்னா, இப்ப அந்த ஒரு நிலம் என்ன செய்யறது, அரசினுடைய பாதுகாப்புக்குள்ளால இருக்குது, ஆனா அது ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிக்கப்படல. இதுதான் சாப்டர் 3. ஆனா சாப்டர் 2 பொறுத்தவரையில அந்த நிலம் அரசினுடைய ஆளுமையில் உள்ள நிலம், அது ஒதுக்கு காடாக அறிவிக்கப்பட்டது. அதுல செஞ்ச குற்றம் என்ன? அதே போல இது அரசினுடைய நிலம், அரசினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நிலம், அரசினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நிலம், ஆனா என்ன பண்ணல, ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதை சேர்க்கல. இந்த இடத்துல என்ன செய்யறது? சோ அப்ப இந்த இடத்தை பொறுத்தவரையில இந்த நிலத்துல லேண்ட் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா, தனி நபர்கள்ட்ட இருக்கலாம், கம்யூனிட்டிஸ் அந்த சமுதாயத்துக்கிட்ட இருக்கலாம். அதே போல அந்த அரசினுடைய அந்த நிலத்தினுடைய ஆளுமை அரசாங்கத்திட்ட இருக்கலாம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா
சில புறம்போக்கு நிலம்னு எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம், ரொம்ப தரிசு நிலம்னு சொல்லியிருப்போம், யாருமே பயன்படுத்தாத நிலம் சொல்லியிருப்போம். ஆனா அந்த நிலங்களை அந்த இப்போ ஒரு நபரினுடைய நீங்க அந்த வில்லேஜ் ஆபீசர் தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா, இல்லைன்னா உங்க குடும்பத்துல யாராவது வில்லேஜ் ஆபீசர்ஸ் இருந்தாங்கன்னா, இந்த ஆப்பதிவேடு என்று சொல்லக்கூடிய அந்த பதிவேடு தான் அந்த நிலத்தினுடைய ஓனர்ஷிப்பை காட்டும். அந்த ஆப்பதிவேடுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நிலம் யாருடைய நிலம், வண்டிப்பாதை நிலம், இல்லைன்னா மேய்ச்சல் நிலம், இல்லைன்னா இது வந்து வாய்க்கால் புறம்போக்கு, இது மாதிரி ஏதாவது ஒரு புறம்போக்கு போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அதுல எங்கேயாவது ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, உள்ள ஏறி அதனுடைய ஒரு ரைட்டை வாங்கி வச்சிருந்திருப்பாரு. இது மாதிரிப்பட்ட நிலங்களை தான் இதுல சொல்றாங்க. அப்ப அந்த இடம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இது வந்து அந்த நிலத்தினுடைய ஆளுகை வந்து அரசோடு இருக்கலாம். ஆனா அதனுடைய அந்த கைவசம் என்பது வந்து தனி நபரிடமோ அல்லது அந்த ஊர் கம்யூனிட்டிஸ் சொல்லக்கூடியது, சில நேரம் வில்லேஜஸ் சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில அவங்க எல்லாருமே யாருமே இடம் இல்லாம அங்க போய் இருந்திருப்பாங்க, அப்படி இருக்கலாம். சோ அந்த மாதிரிப்பட்ட நிலங்களில் உள்ள அதை என்ன செய்யறதுக்கு, அதுல என்னன்னா அந்த 26 நீங்க நல்லா படிக்கிறீங்கன்னா ஒரு 8 வகையான வேலைகளை செய்வதற்கு, 8 வகையான ஒழுங்குமுறைகளையோ அல்லது தடைகளையோ செய்வதற்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதாவது ஒதுக்குக்காடாக அறிவிக்கப்படாத நிலம், ஆனால் அரசின் கையில் இருக்கக்கூடிய நிலத்துல அந்த நிலத்தை வந்து பயிரிடுறதுக்காக, அதை வந்து நிலத்தை வந்து இது கல்டிவேட் பண்றதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, நிலங்களை கொத்துறது கொள்றது அது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரெகுலேட் பண்றதுக்கோ அதை ப்ரொஹிபிட் பண்றதுக்கோ கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணலாம். அதே போல அதுல தீ வைக்கிறது, ஒருவேளை தீ வச்சுட்டாங்கன்னா தீ வந்து பரவிடும். அப்ப அந்த தீ பரவுறதுக்கு எதிராக என்ன செய்யறது, அந்த தீ பரவுறதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த மலைப்பகுதிகள்ல என்ன செய்வாங்கன்னா பள்ளம் தோண்டுவாங்க. இங்க இருந்து அந்த பக்கம் தீ கடந்து போயிடக்கூடாது என்பதற்காக சில இடங்கள்ல வந்து என்ன செய்வாங்க, அந்த நிலத்தினுடைய தன்மையை கொஞ்சம் இது பண்றதுக்காக பள்ளம் தோண்டி அதுல செடிகள் அந்த சருகுகள் இல்ல அண்டாம பாத்துக்குவாங்க. அதை செய்யறதுக்கு உரிமை உண்டு. அதே போல மரங்களை இல்லைன்னா அந்த வெட்டிய மரங்களை கொண்டுட்டு போறதுக்கு ப்ரொஹிபிட் பண்றதுக்கோ அதை ரெகுலேட் பண்றதுக்கோ அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதே போல வந்து அந்த பகுதிகளில் இருந்து கல்லு, சுண்ணாம்பு கல்லு, இந்த டானின் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அதுல நீங்க நம்ம சட்டத்துல படிச்சீங்கன்னா கேட்சு அப்படின்ற ஒரு வார்த்தை படிச்சிருப்பீங்க. இந்த டானின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு பட்டையில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு திரவம். அது வந்து பல தோல் பதனிடுவதற்கு இது மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு பயன்படக்கூடியது. இவைகளை எடுக்கிறதுக்கு ரெகுலேட் பண்ணலாம், இல்லை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இது பண்ணலாம். அதே போல வந்து அங்க புல்லு வெட்டுறது, அந்த மேய்க்கிறத நடத்தி பண்ணலாம். வேட்டையாடுறது, இல்லைன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகள்ல குளங்கள்ல மீன் பிடிக்கிறத ரெகுலேட் பண்றதுக்கு அல்ல ப்ரொஹிபிட் பண்றதுக்கு இது பண்ணலாம். இல்லைன்னா நான் அந்த இடத்துல நான் இருக்கிறேன், அந்த நிலம் அரசனுடைய நிலம், ஆனா என்னுடைய பாதுகாப்புல இருக்கிறது, நான் ஒரு மரத்தை வளர்த்திருக்கிறேன், அந்த மரத்தை வந்து விற்கிறது, அந்த மரத்தை வெட்டி விற்கிறது, இல்லைன்னா மரத்தை அப்படியே விற்கிறது, இவைகளை ரெகுலேட் பண்ணலாம். அதே போல வந்து ஒருவேளை அதை நான் பயன்படுத்துறதுக்கு வந்து என்ன செய்யலாம், சில கட்டணங்களையோ இல்லைன்னா ராயல்டிஸ் அல்லனா வேற ஏதாவது பேமெண்ட்ஸ் தர்றதுக்கும் என்ன செய்யலாம், அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது. ஆனா அதை வந்து நிலத்தை ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதை வந்து என்ன செய்யலாம், அதை இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்காக அதை பயன்படுத்தலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 26 ரொம்ப முக்கியமானது, அதை அவ்வளோத்தையும் படிக்கணும். அந்த இவைகளில் இருக்கக்கூடிய ஒருவேளை அந்த என்ன சொல்றது மேய்ச்சல் நிலமாட்டம் அவங்க பயன்படுத்துறாங்க, அந்த மேய்ச்சல் நிலத்தை வந்து என்ன செய்யறது, அத இது பண்றதுக்கான அது பேச்சர் பண்றதுல இருந்து அதை க்ளோஸ் பண்ணணும், அதை பண்ணக்கூடாதுன்றதுக்கு பண்ண முடியுமான்னா, யாராவது தீ வச்சாங்க, அந்த தீ வச்ச அந்த இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன செஞ்சிடலாம், சஸ்பெண்ட் பண்ணி வச்சிடலாம். இதுல 28 ரொம்ப முக்கியமானது பெனால்டிஸ். இதுக்கு முன்னால உள்ளது ரொம்ப முக்கியமானது 21 வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான ட்ரெஸ்பஸ் அண்ட் டேமேஜஸ், அதுக்கான தண்டனை. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 27 வந்து நம்ம தீ வைக்கிறாங்க பாருங்க, அந்த மேய்ச்சல் நிலங்களில் இடங்கள்ல வந்து தீ வைக்கிறது, இந்த இடத்துல அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வந்து தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டோட்டலா 26 அந்த 26ல இருக்கக்கூடிய 8 வகையான அந்த ரெகுலேஷன் ஆர் ப்ரொஹிபிஷனை மீறினா என்னது 5 ஆண்டுகள் வரைக்கும் 20,000 வரைக்கும் என்ன செய்யறது இது இருக்குது. ஆனா முதல் முறைன்னா ஒரே இதுதான், நாட் லெஸ் தென் 2 years. அதே போல ஃபைன் வந்து நாட் லெஸ் தென் 7,500. அதே போல செகண்ட்னா நாட் லெஸ் தென் 3 years அண்ட் நாட் லெஸ் தென் 15,000. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த செக்ஷன் 27
சாரி 26 மீறினா இது. ஒருவேளை மற்ற இது, அதாவது வேற ஏதாவது ஒரு வகையில இதுல சொல்லப்படாத இந்த 8 வகைகளுக்கு மாறாக ஏதாவது இருந்துச்சுன்னா 1 மாசம் அல்லனா 200 ரூபாங்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப 26 என்னது, அது 28 என்னதுங்கிறத நீங்க இதுல தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுல ஏதாவது செயல்களில் மீறிய நபர்களையும் நம்ம என்ன செய்யலாம், குண்டாஸ்ல அடைக்கலாம். ஃபாரஸ்ட் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு அதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அடுத்து சாப்டர் 4. அந்த சாப்டர் 4 வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே தவிர இது வந்து நமக்கு அந்த குண்டாஸ்ல வராது. அதனால இதை வந்து ஸ்பீடா கொண்டு போயிடலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து முழுக்க அந்த முதல்ல வந்து சாப்டர் 2 வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட், ரெண்டாவது பார்த்தோம்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் இல்ல, ஆனா அரசனுடைய நிலம். இந்த இது சாப்டர் 4 பொறுத்தவரையில காட்டு தரிசு நிலம்னு சொல்லுவோம், அந்த பேரன் லேண்ட், வேஸ்ட் லேண்ட். இதுல இந்த நிலங்களை என்ன செய்யறது, யாராவது ஒருத்தர் இது சும்மா கிடக்குது, தரிசுன்னா நமக்கு ரெவென்யூ படி 2 ஆண்டுகளுக்கு மேல அந்த இடத்த வந்து பயிரிடாமலோ இல்லைன்னா பராமரிக்காமலோ அல்லது அதை போய் வராமலோ இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம், தரிசு நிலமாக அறிவிச்சிடலாம். அந்த தரிசு நிலமாக அறிவிக்கிற இடங்கள்ல தான் நீங்க கட்டுமானம் கட்ட முடியும். அந்த விளைபொருள் நிலங்கள்ல வந்து என்ன செய்ய முடியாது, கட்டுமானங்கள் வீடு இதெல்லாம் கட்ட முடியாது. அதுக்காக என்ன செஞ்சிருவாங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் குரூப் நிலத்தை வாங்கி 2 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் அப்படியே அந்த புல்லு நாணல் வளர விட்டுருவானுங்க. அதை எந்த மெயின்டெனன்ஸும் பண்ண மாட்டாங்க. அங்க அடங்கல்ல வந்து என்ன அந்த கிராம கணக்கு எண் 2 அடங்கல்ல வந்து தரிசு நிலம் நீ வாங்கி தரிசு நிலத்தை என்ன செஞ்சிடலாம், மனையாக மாத்திரலாம். அந்த கணக்குலதான் இதுலயுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தரிசு நிலமாக இருக்கிற இடம் யாருமே உரிமை கொண்டாடாத நிலங்களை பயிரிடுறதுக்காகவோ இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய காடு அந்த எஃபாரஸ்டேஷன் பண்றதுக்காகவோ இல்லைன்னா அந்த மேய்ச்சல் நிலமாக இது பண்றதுக்காகவோ இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய செடிகளையோ மரங்களையோ எரிச்சு அதை ஃபயர்வுட் ஆட்டு மாத்தி இல்லைன்னா சார்கோல் தயார் பண்றது, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்றத என்ன பண்ணலாம், இதை வந்து கவர்மெண்ட் வந்து முறைப்படுத்தலாம், ரெகுலேட் பண்ணலாம், இல்லைன்னா ப்ரோஹிபிட் பண்ணலாம். இதுல ஒரு 5 சொல்லியிருக்கிறாங்க. 26ல 8 வகையான மேட்டர்ஸுக்கு வந்து அதுக்கான ரெகுலேஷன் ஆர் ப்ரோஹிபிஷன் சொல்லலாம். இங்க வந்து ஒரு 5 விவரங்களுக்காக இந்த காட்டு தரிசு நிலங்களை வந்து யாராவது பயன்படுத்துறத முறைப்படுத்துவதோ தடை செய்வதற்கோ முடியும். இதுல என்னன்னா ஒரு பகுதிகளில் வந்து காத்து, புயல் காத்து, இல்லைன்னா அந்த மலைப்பகுதியில கல்லு உருண்டு வந்துடும், இல்லைன்னா கடுமையான வெள்ளம் வரும், இல்லைன்னா அவலாஞ்சஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவைகளிலிருந்து தடுப்பதற்காக அவங்களை என்ன செய்யலாம், அதை தடை பண்ணலாம், இல்லைன்னா முறைப்படுத்தலாம். இல்லைன்னா ஒரு மணற்பாங்கான இடமா இருக்கும், இல்லைன்னா பள்ளத்தாக்குகள்ல உள்ள மண்ணை பாதுகாக்கிறதுக்கு பிரிசர்வேஷன் ஆஃப் சாயில், இதற்காக இவங்க என்ன செய்யலாம், ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரலாம், இல்லைன்னா ஒரு ப்ரோஹிபிஷன் ஆர்டரை கொண்டு வரலாம். அதே போல மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை, அந்த ஒரு பகுதியில் வரக்கூடிய ஊற்று, ஆறு, அந்த குளங்கள்ல வரக்கூடிய தண்ணீரை, நீர் வரத்தை பராமரிப்பதற்காக அந்த முறைப்படுத்தலாம். அதே நேரத்துல வந்து அந்த ரோடு, சாலை அல்லது பாலங்கள் அல்லது இருப்பு பாதைகள், ரயில்வேஸ் பாதுகாப்பதற்காக சில இதுகளை செய்யலாம். அதே போல பிரிசர்வேஷன் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், பொதுமக்களினுடைய உடல் நலத்தை பாதுகாப்பதற்காகவும் இது மாதிரி கொண்டுட்டு வரலாம். அப்ப இதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல நீங்க வந்து இது இவ்வளவுத்தையும் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை சொல்வதுதான் இந்த சாப்டர் 4. அத நீங்க வந்து 30, 31, 32, 33, 34வது பிரிவுகள் எல்லாமே வந்து அதை பெரிய அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே அதுல இது பண்ணிடும். அதாவது வந்து ஒரு அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலத்தை அரசாங்கமே என்ன செய்யலாம், அந்த தனிநபர்கள் எடுக்காம இருக்கிறதுக்கோ இல்லைன்னா அதை மோசமாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கோ அரசே அந்த நிலங்களை குத்தகைக்கோ இல்லைன்னா அதை வந்து அக்வயர் பண்ண முடியும். அதே போல வந்து அந்த மாதிரிப்பட்ட நிலங்களை 2013ஆம் ஆண்டினுடைய அந்த சட்டம் நமக்கு வந்து ஒரு லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் ஒரு முக்கியமான சட்டம். அது என்னன்னா ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பேரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013. இது நியாயமான அந்த இழப்பீட்டு உரிமை மற்றும் வெளிப்படையான நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற சட்டம். இந்த சட்டத்தை பெருசா சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் என்ன சொல்றாங்க, லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 2013 அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க. இதுக்குள்ளால என்னதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேர் காம்பன்சேஷன் இருக்குது, டிரான்ஸ்பேரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன் இருக்குது, ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது, ரீசெட்டில்மெண்ட் இருக்குது. இந்த 4 வகையானதும் இருக்குது. ரொம்ப கவனமா பாத்துக்குங்க. இந்த மாதிரிப்பட்ட அடிப்படையிலையும் என்ன செய்யலாம், நிலத்தை கையகப்படுத்தலாம். எதுக்காக, அந்த புயல் காத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு, பிரிசர்வேஷன் ஆஃப் சாயில், வாட்டர் சப்ளையை மெயின்டைன் பண்றதுக்கு,
அதாவது ரோடு, பிரிட்ஜஸ், ரயில்வேஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அதே போல பப்ளிக் ஹெல்த்தை ப்ரிசர்வ் பண்றதுக்காக அந்த இதை அக்யூர் பண்ணிக்கலாம். அதே போல சில இடங்கள்ல வந்து அதை ஒருவேளை அந்த உரிமையாளர்களே அந்த தரிசு நிலங்களை உரிமையாளர்களே எப்பா இதை என்னால பாதுகாக்க முடியல, என்னால பராமரிக்க முடியல, அதனால நான் என்ன பண்ணிருக்கிறேன், இதை தரிசா போட்டிருக்கிறேன், நீங்களே எடுத்து காடுகளாட்டு நீங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அதையும் எடுத்து இவங்க என்ன செய்யலாம், அதை ரெகுலேட் பண்ணிக்கலாம். அதே போல வந்து இப்ப அரசாங்கமும் தனிநபர்களும் என்னன்னா சில நேரங்கள்ல சில கிராமங்களுக்கும் வனக்குழுக்கள் அப்படிங்கறதுல வந்து சில இடங்களை வந்து எல்லாரும் சேர்ந்து ஜாயிண்டா ஓனர்ஷிப் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் உள்ள காடுகளை சமூக காடுகள் திட்டம் நம்ம பேர்ல வச்சிருப்போம். இவைகளை எல்லாம் மேலாண்மை செய்வதற்காகவும் பண்ண முடியும்ன்றதுதான் அதுல இது. இப்படிப்பட்ட இந்த பகுதிகளில் இந்த இடத்துல எல்லாம் வேலைக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வன அலுவலர்களாக கருதப்படுவார்கள். deemed to be a forest officer. எதுல செக்ஷன் 30, 32, 33 இன்படி அந்த குத்தகைக்கு எடுக்கக்கூடிய இடம், அதே போல வந்து அந்த யாரு என்னுடைய பெர்மிஷன் ஐயா என் நிலத்தை நீங்க எடுத்து அரசு காடு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்ல இடத்துல, அதே போல வந்து கூட்டு சொத்தாக இருக்கக்கூடிய அந்த சமூக காடுகள் திட்டங்களில் இதுல இருக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லாம் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் கூட அரசு என்ன ஃபாரஸ்ட் ஆபீசர் வன அலுவலராக தான் இருப்பாங்க. இந்த வன அலுவலர்கள் எல்லாம் நீங்க 9வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் கொண்டு வருவாங்க. அப்ப இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் பப்ளிக் சர்வெண்ட் அந்த கான்செப்ட் அந்த ஏதாவது உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுன்னா இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப சாப்டர் 5 இது ஒரு முக்கியமானது ஃபாரஸ்ட் அஃபெண்டர்ஸுக்கான இதுவும் ஒரு இன்கிரீடியன்ட். இது என்னன்னா கண்ட்ரோல் ஆஃப் டிம்பர் டிரான்சிட், வெட்டிய மரங்களை கடத்துவது. இப்போ ஒரு தேக்கு மரத்தை கடத்துறாங்க, இல்ல ஒரு ரோஸ் வுட் செம்மரம் கடத்துறாங்க, இல்லைன்னா ஒரு ஈட்டி மரம் கடத்துறாங்க, இல்லைன்னா சந்தன மரத்தை வெட்டுறாங்க, வெட்டிட்டு கொண்டுட்டு போறாங்க. அந்த இடத்துல இருந்து கடத்தி கொண்டு போறது, கடத்துதல் என்பது வந்து இல்லீகலா இல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அதை கடத்துவதான் டிரான்சிட். இப்ப காட்டுல இருந்து இப்ப நம்ம வெளியூருக்கு கொண்டுட்டு போனோம், எந்த வழியா கொண்டுட்டு போனோம், இப்ப நாகர்கோவில் தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு கொண்டு போனோம்னா இந்த வெட்டு மரங்கள் எல்லாம் எப்படி கொண்டுட்டு போகணும், எந்தெந்த மரங்களை எப்படி கொண்டு போகணும், இல்லைன்னா மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில இதுகளை வந்து எந்த சுங்கத்தின் வழியாக கொண்டு போகணும், வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா எந்த ஆர்பர் மூலமாக கொண்டு போகணும், இது மாதிரிப்பட்ட அதை வந்து கடத்துறது, அந்த வெட்டிய மரங்களை கடத்துவது குறித்தான இது. அப்ப இது வந்து என்னன்னா அந்தந்த வட்டார வரம்புகளுக்கு உட்பட்டு அந்த லோக்கல் லிமிட்ஸுக்கு உட்பட்டு என்ன பண்ணலாம், இதனுடைய டிரான்ஸ்போர்டேஷனை என்ன பண்ணலாம், முறைப்படுத்தலாம், ரெகுலேட் பண்ணலாம். என்னென்ன மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு உள்ள வர்றது, வெளியே இருந்து என்னென்ன மரம் வரலாம், இங்க இருந்து என்னென்னது வெளியே போகலாம் என்பதை முறைப்படுத்தலாம். அதே போல எந்த மரங்களுக்கான அனுமதி சீட்டு, இல்லைன்னா எதெல்லாம் அனுமதி சீட்டு இல்லாம வரலாம், எந்த இடங்களுக்கு எங்க இருந்து எந்த மாவட்டத்தில இருந்து எந்த மாவட்டத்துக்கு, இல்லைன்னா எந்த மாநிலத்தில இருந்து எந்த மாநிலத்துக்கு இது மாதிரிப்பட்டதை இது பண்ணலாம். அதே நேரத்துல அது மாதிரிப்பட்ட அனுமதி சீட்டுக்கான ஃபார்ம் என்ன, அந்த ஃபார்மட் வந்து எப்படி இருக்கணும், அல்லன்னா இந்த மரங்களை எல்லாம் வெட்டிய மரங்களை எல்லாம் கொண்டு போகும்போது நிறுத்தி வைக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும், அதே போல இந்த மரங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணும், என்ன மாதிரிப்பட்ட இதுகளை பண்ணணும், அதே போல இந்த ஸ்டோர் பண்ற இடத்துல யாரு யாரை நீங்க வேலைக்கு வச்சிருக்கணும், எப்படிப்பட்டவர்களை அங்க நியமிச்சிருக்கணும், அதே போல இந்த மரங்களை பெரிய ஓடையில இருந்து இல்லைன்னா ஆறுல இருந்து கடத்தி கொண்டு வரணும்னு சொன்னா அதை வந்து எப்படி நீங்க கொண்டுட்டு வரலாம், இந்த தடியை கொண்டு வரும்போது தடை பண்றது என்ன, அதை வந்து அதை தடை பண்றதுன்னு என்ன செய்யறது, அதை கொண்டுட்டு வர்றதை என்ன செய்யறது, அந்த தடையை நீக்குவதற்காக என்ன செய்யறது, ஒருவேளை யாராவது அதுல தடையை போட்டு அதனால நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்றது எப்படி என்பதெல்லாம் இது பண்ணலாம். அதே போல அந்த ஆத்துல மிதக்க விட்டு அந்த மிதந்த அந்த தடிகளை சேகரிப்பது எப்படி, அந்த சேகரித்த தடிகளை ஆற்றன் கரையில பாதுகாத்து வைக்கிறது எப்படி, அதே போல அந்த தடிகளுக்கு மார்க் ப்ராப்பர்ட்டி மார்க்ஸ் சொத்து குறியீடுகளை போடுவது எப்படி, அதே போல தனியார் நிலங்கள்ல நான் நல்ல கவனிங்க, எல்லா மரத்தையும் வச்சிருக்கலாம், ஆனா தேக்கு மரம், சந்தன மரம், ஈட்டி மரம், செம்மரம் இவைகளை நீங்க வைக்கணும்னா ரொம்ப கவனமா வைக்கணும். அப்ப தனியார் நிலங்கள்ல ஒருவேளை என்னுடைய குடோன்ல இல்லைன்னா ஃபேக்டரிஸ்ல எப்படி சேகரிச்சு வச்சிருக்கிறாங்க, இன்கமிங் டிம்பர்ஸ் என்ன, வெளியே போனது என்ன, யாருக்கு விற்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் தெளிவாக என்ன செய்யணும், அதை வந்து அதை ரெகுலேட் பண்றதுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய ஆட்சி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு அந்த சுங்க எல்லைகள், அந்த கஸ்டம்ஸ் பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இது பண்றதுங்கிறத தீர்மானிக்கிற அதிகாரம் அவங்களுக்கே இருக்குது. அந்த 35 இப்ப பாருங்க, அந்த
நம்ம முதல்ல பார்க்கும்போது ஒண்ணு நம்ம பார்த்திருப்போம், அந்த 21ல ஒரு பனிஷ்மெண்ட் வருது, அடுத்து பாத்தீங்கன்னா 28ல ஒரு பனிஷ்மெண்ட், மேஜர் பனிஷ்மெண்ட் வருது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 35B ஒரு பனிஷ்மெண்ட் வருது. என்னன்னா 35ல இருக்கக்கூடிய இப்ப நம்ம பார்த்தோம்ல, வர்றதுல இருந்து போறது, ஸ்டோர் பண்றது, அதை கொண்டுட்டு வர்றது, அதை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இவைகளுக்கு எதிராக இதுல ஏதாவது மீறினால், இந்த 35வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணங்களுக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டால் அதுக்கான தண்டனையும் அதேதான். நம்ம இந்த சட்டத்தை பொறுத்தவரையில தண்டனை ரொம்ப ஈஸி. 5 வருஷமும் 20,000 ரூபாயும், முதல் 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் 7,500 ரூபாய்க்கு குறையாமல் தண்டனை விதிக்கணும். 5 ஆண்டுகள் வரைக்கும் போடலாம், 20,000 வரைக்கும் ஃபைன் போடலாம். அதே நேரத்துல ரெண்டாவது அல்லது சப்சிக்வெண்ட் அஃபென்ஸ்னா நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ், அதே போல ஃபைன் வந்து நாட் லெஸ் தென் 15 இயர்ஸ்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இதுல வந்து அந்த 35ல ஒண்ணே ஒண்ணு, அத என்ன சொல்றது, மாநிலத்திற்கு உள்ள வர்றது வெளியே போறது, இதுல ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த 5 வருஷம் தண்டனை கிடையாது. அதுக்கு மட்டும் என்னது, அதுக்கும் அந்த சுங்க மத்திய அரசினுடைய அந்த சுங்க அந்த கஸ்டம்ஸ் பாயிண்ட்ல உள்ள 35ல இருக்கக்கூடிய சப்செக்ஷன் ஏயும் 35A உள்ள கான்ட்ரவென்ஷன் இருந்துச்சுன்னா 1 மாசம் தண்டனை அல்லது 200 ரூபாய் ஃபைன், அவ்வளவுதான். சோ அப்ப இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இதுல ஏதாவது 2 குற்றங்கள் 3 குற்றங்கள் பண்ணிட்டாங்கன்னா இவங்களே என்ன செய்யலாம், ஃபாரஸ்ட் அஃபெண்டர்ஸ்ல உள்ள குண்டாஸ்ல கொண்டு வந்துடலாம். இப்ப நமக்கு வந்து 3 மேஜர் சாப்டர்ல வந்து 3 சாப்டர் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் சாண்டல்வுட் செக்ஷன் சாப்டர் 5A. இதுல வேற ஒண்ணும் இல்லைங்க, 36A இருந்து F வரைக்கும் இருக்குது. இதுல உரிமத்தின் பேரில் சந்தன மரத்தை தான் வச்சிருக்கணும். சந்தன மரம், சந்தன கட்டைகள் எல்லாம் நம்ம வச்சிருக்கணும்னா லைசன்ஸ் வச்சுதான் வைக்கணும். 5 கிலோ வரைக்கும் லைசன்ஸ் வேண்டாம். இதுதான் இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஒருவேளை 5 கிலோவுக்கு மேல நீங்க வச்சிருக்கீங்கன்னா DFO பெர்மிஷன் வாங்கணும். அந்த DFO பெர்மிஷன்லயே அவர் வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உங்களுக்கு என்ன செய்வாரு, அதை இது பண்ணுவாரு. ஒருவேளை அதுல வந்து உங்களுக்கு 5 கிலோவுக்கு மேல தர்றதுல ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த உத்தரவுல உங்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்குதுன்னா கலெக்டர் அந்த DFO-னுடைய உத்தரவுக்கு எதிராக மாவட்ட ஆட்சியரிடம் தான் நீங்க என்ன செய்யணும், இதுக்கு போனோம், என்ன அந்த மேல்முறையீடுக்கு போனோம். ஒருவேளை இந்த 5 கிலோவுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த கட்டை நிபந்தனைகளுக்கு உட்பட்டோ நிபந்தனைகளுக்கு மீறியோ இல்லைன்னா எந்த உரிமமோ இல்லாமல் இருந்தால் தண்டனை என்னது, 5 வருஷம் 20,000 ரூபாய் ஃபைனு. முதல் தண்டனையா இருந்துச்சுன்னா அதேதான், நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ், நாட் லெஸ் தென் 7,500. செகண்ட் ஆன் சப்சிக்வெண்ட் அஃபென்ஸ்னா நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ் அண்ட் ஃபைன் வந்து நாட் லெஸ் தென் 15,000 அப்படிங்கிறது தான் தண்டனை. ஒருவேளை தனியார் நிலத்துல இருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரினுடைய நிலத்துல ஒரு சந்தனம் இருந்துச்சுன்னா அது மரத்தின் உரிமையாளர் வந்து யாருதான், அந்த தனியார் தான். அந்த நிலத்தினுடைய உடைமையாளரா இருக்கலாம், இல்லைன்னா அந்த நிலத்தை குத்தகை எடுத்தவரா இருக்கலாம், இல்லைன்னா அதனுடைய அடமானதாரரா இருக்கலாம், இல்லைன்னா அதனுடைய உரிமைதாரரா இருக்கலாம், லைசன்ஸ் ஹோல்டர் யாராவது இருக்கலாம், அவருதான் அதனுடைய உரிமைதாரர். ஆனா அந்த சந்தன கட்டையை, அந்த சந்தன மரத்தை அரசுக்குத்தான் விற்பனை செய்ய வேண்டும். தனிமட்ட முறையில என்ன செய்ய முடியாது, வேற யாருக்கும் சந்தன மரத்தை மட்டும் விற்க முடியாது. நான் வளர்க்கலாம், நானே அதுக்கு உரிமையாளராக இருக்கலாம், ஆனால் சந்தன மரத்தை மட்டும் அரசுக்கு தான் விற்க வேண்டும். இதுதான் இதுல இந்த சாப்டர் 5A வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட வேண்டியது. 5 கிலோ வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம், 5 கிலோவுக்கு மேல வச்சிருக்கணும்னா DFO பெர்மிஷன் வாங்கணும். DFO அதுக்கு மேல பெர்மிஷன் தரல, அந்த உத்தரவுக்கு எதிராக போனோம்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட நம்ம வந்து என்ன செய்யணும், அப்பீல் போகணும். ஒருவேளை இதுக்கு கான்ட்ரவீன் பண்ணி நடந்தோம்னா 5 ஆண்டுகள் தண்டனை. அதே போல தனியார் நபர்ல வரக்கூடியதுக்கு வந்து சந்தன மரத்தினுடைய உரிமையாளர் நான் தான், ஆனா அதனுடைய விற்பனையை யாருக்கு கொடுக்கணும்னா அரசுக்கு தான் கொடுக்கணுங்கிறது. இதுதான் அந்த சாப்டர் 5A இருக்கக்கூடிய பொசஷன் ஆஃப் சாண்டல்வுட் அப்படிங்கிற அந்த சாப்டர். அடுத்து சாப்டர் 6 வன நீதிமன்றம். அந்த வன நீதிமன்றத்தை பொறுத்தவரையில நாம ஏற்கனவே செக்ஷன் 14 அதுல வந்து ஒரு வருவாய் அலுவலர் யாரையும் நியமிக்காத பட்சத்தில் என்ன பண்ணணும், 3 உறுப்பினர்களை கொண்டு அமைக்க வேண்டும். ஒருத்தர் வந்து அந்த பகுதியினுடைய உரிமையியல் நீதிபதி, இன்னொருத்தர் வந்து மாவட்ட ஆட்சியர் அல்லது 12 ஆண்டுகள் அந்த அரசு துறையில் அலுவலராக அந்த அனுபவம் உள்ளவரா இருக்கணும். அடுத்து ஒரு அரசு பதவி வகிக்காத, அரசு சம்பளம் வாங்காத ஒருத்தர், அப்படி 3 பேர் வச்சிருக்கணும். அதுல தலைவராக இருக்கிறவர் வந்து அந்த நீதிபதி தான். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிவு 11, 12, 13 இவைகள்ல யாராவது குறைவுபட்டாங்கன்னா தான் பிரிவு 14 படி இந்த அப்பீல் இங்க கொண்டு வரணும். அதை வந்து பெரும்பான்மை உறுப்பினர்கள் அடிப்படையில் தீர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சாப்டர் 6ல இருக்கக்கூடிய வன நீதிமன்றம். அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 6A அது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுல
இருக்கக்கூடிய ஓடையில இல்லைன்னா ஆறுல ஏதோ ஒரு மரம் மிதந்து வருது, இல்லைன்னா எங்கேயோ இருந்து அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல ஒதுக்கி கொண்டு போட்டிருக்கிறது. இந்த இப்படிப்பட்ட மிதந்து வந்த அல்லது தரை தட்டிய அல்லது ஒதுக்கப்பட்ட அல்லது மூழ்கிய மரங்களை, அந்த மரங்கள்ல ஏதாவது குறியீடு இருந்தாலோ, குறியீடுகள் அளிக்கப்பட்டிருந்தாலோ, அது மாற்றப்பட்டிருந்தாலோ, உருக்குலைக்கப்பட்டிருந்தாலோ, அந்த மரக்கட்டைகள் பதிவு செய்யப்படாமல் இருந்தாலோ, நம்ம சொல்ற இந்த டிம்பர்னு சொல்றது எல்லாமே இந்த பட்டியல் மரங்களினுடைய டிம்பர் தான். மற்றபடி அந்த ஒதுக்கு காடுகள்ல இருந்து வரக்கூடியதெல்லாம் அரசுக்கு மரங்கள் தான். இதுல எல்லாத்தையுமே நீங்க டிம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல பட்டியல் மரங்கள் தான் இதை ரொம்ப குறிப்பா சொல்லுவாங்க. இதுல பதிவு செய்யப்படாத அந்த மரம் இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்பர் கொடுக்கலாம், அதுக்கு குறியீடு இருக்கலாம், அதனுடைய அந்த மார்க்கிங் எல்லாம் வச்சிருந்திருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லாத சூழ்நிலையில இப்படி ஒதுக்கி வந்த, மிதந்து வந்த, மூழ்கி வந்த, கரை தட்டிய இந்த மரங்கள் அனைத்தும் அதனுடைய உரிமை நிலைநாட்டப்படாத வரையில் அரசினுடைய சொத்தாக கருதப்படும். இந்த மரங்களை என்ன செய்யறாங்க, சேகரிச்ச பிறகு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு மரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இது இருக்குது, இதுல யாராவது உரிமை கொண்டாடினீங்கன்னா அது என்ன செய்யுங்க, அதுக்குரிய முறையில கோரிக்கை வைங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில அவர் அதை நிரூபிச்சுட்டாரு, இதுதான் என்னுடைய மரம்னு நிரூபிச்சிட்டாருன்னா அவருக்கு அந்த அரசு அதை கரை ஒதுக்கி இல்லைன்னா அதை பாதுகாத்து அந்த செலவை வாங்கி கொண்டு என்ன செய்யலாம், கொடுத்துட முடியும். ஒருவேளை அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஒதுக்கு மரங்கள் ரிலேட்டடான குற்றம் புரிந்தால் 6 மாதங்கள் அல்லது 500 ரூபாய் வரை ஃபைன். இதுதான் நமக்கு 6A உள்ளது. 6Bங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது எதுல இருக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட் அஃபெண்டர்ஸ்ல வருது. 6B எதை பத்தி சொல்லுதுன்னா ராயல்டிஸ் பத்தி சொல்லுது. இந்த ராயல்டிஸ் பத்தி சொல்றது, ராயல்டிஸ்ங்கிறது அந்த இப்ப நம்ம அந்த பட்டியல் மரங்கள் என்று சொல்லக்கூடிய டீக் வுட்டு, பிளாக் வுட்டு, சாண்டல் வுட்டு, இது ரோஸ் வுட்டு, இது எல்லாமே அதே போல இந்த நம்ம யானையினுடைய பல்லு, அதே போல யானையினுடைய அந்த தந்தம், இவைகளை அனைத்துமே என்னதுதான் அரசுரிமை, அரசுக்கு உரிமையானது. இது அனைத்துமே அரசிடமிருந்து தான் நம்ம வாங்க முடியும். அந்த அரசிடமிருந்து அனுமதி பெற்றுதான் இதை நம்ம பயன்படுத்த முடியும். அப்ப அந்த அனுமதிங்கிறது என்ன அப்படின்னு இதுல நீங்க 2-3 வார்த்தைகள் நீங்க பார்க்கணும். குடிவில அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. குடிவில அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுவும் ஒரு டைப்பான ஒரு அரசு கட்டணம் தான், அது ஒரு தொகை தான். அந்த குடிவிலைங்கிறது என்ன செய்யறது, அதை நிர்ணயிக்கிறது, அதுக்கான அந்த ஃபீஸை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்படி இந்த அரசுரிமை மரங்கள் இல்லைன்னா இந்த அரசுரிமை என்று சொல்லக்கூடிய இந்த டஸ்க் அல்லனா எலிபென்ட்னுடைய டீத், இவைகளை நாம பயன்படுத்தணும். இதை இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இத இந்த மரங்களை, இந்த அரசுரிமைப்பட்ட மரங்களை வெட்டி அகற்றுவதற்கான அறிவிப்பை என்ன பண்ணணும்னு சொன்னா, இப்போ ஒரு நபர் ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடியதை அதை வெட்டி இது பண்றதுக்காக இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான அறிவிப்பை விஏஓ மூலமாகவும் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாகவும் அந்த தகவலை கொடுக்கணும். அதை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மரம் குறித்த ஒரு ஜாயிண்ட் மகஜர். இந்த ஜாயிண்ட் மகஜர் அப்படிங்கிறது இதுல ஒரு கேள்வியா இருக்கலாம். ஜாயிண்ட் மகஜர் நமக்கு அப்சர்வேஷன் மகஜர் பார்த்திருப்போம், சீசர் மகஜர் பார்த்திருப்போம். இது ஒரு ஜாயிண்ட் மகஜர். ஃபாரஸ்ட் ஆக்ட்ல நமக்கு ஜாயிண்ட் மகஜர். ஜாயிண்ட் மகஜர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இணை அறிக்கை என்னன்னா, ஒரு மரத்தை, இந்த மரத்தினுடைய வருஷம் எவ்வளவு, இது வயசு எவ்வளவு, இது எவ்வளவு விலை போகும், இது எவ்வளவு மெட்ரிக், அதாவது அதனுடைய கன அடி எவ்வளவு என்கிறதெல்லாம், இது எந்த இடத்துல இருக்குது, யாருடைய நிலத்துல இருக்குது என்பதை பற்றி ஒரு வன அலுவலர் ஒருவரும் அந்த அந்த இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய விஓவும் சேர்ந்து தயாரிக்கக்கூடியதுதான் அந்த ஜாயிண்ட் மகஜர். தயாரிக்கிறது யாரெல்லாம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆபீசரும் விஏஓவும். அது யாருடைய முன்னிலையில தயாரிக்கப்படும்னா அந்த ஓனருக்கு முன்னிலை, நிலத்தினுடைய உரிமையாளர்கள் முன்னிலை. அப்ப அந்த ஜாயிண்ட் மகஜரினுடைய ஆத்தர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆபீசர், விஏஓ, அதே போல இந்த லேண்ட் ஓனர், இவங்க இவ்வளவு பேரும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட் மகஜர்ல என்ன பண்ணுவாங்க, அதை என்ன ஒரு 90 நாட்களுக்குள்ளால ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. இப்படி இவ்வளவு மதிப்பு கொண்ட, இவ்வளவு எடை கொண்ட, இல்லைன்னா இவ்வளவு அளவு கொண்ட இந்த மரத்தை நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இது பண்ண வேண்டியிருக்குது. அதற்கான குடிவில மீன்ஸ் அதற்கான ஃபீஸ், இதை இது பண்றதுக்கு யார் அதிகமா தருவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு கொடுக்கக்கூடியது. இந்த அறிவிப்பு கொடுத்த பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும்
விசாரணை செய்து அதன் அடிப்படையிலான ஒரு தீர்ப்பு யார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் இது பண்ணி, அதுல இந்த ஃபாரஸ்ட் ஆபீசரை பொறுத்தவரையில இதுல இவருடைய அறிவிப்பு வந்து இது தப்பா இருக்குது, இதுல இந்த ஜாயிண்ட் மகஜர் தயாரிச்சு அதுக்கு வந்து அறிவிப்பு கொடுத்து குடிவில வந்து அதுல வந்து ஒருவேளை என்ன இருக்குது, அந்த அமௌண்ட் வந்து கூடுதலா இருக்குது இல்லைன்னா குறைவா இருக்குது என்பது குறித்தான ஒரு ரெஃபரன்ஸ், அங்க அப்பீல் கிடையாது அதுக்கு பேரு, அது ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கொண்டு கொடுக்கணும். அது வித்தின் 60 days 2 மாதங்களுக்குள்ளால நம்ம என்ன செய்யலாம், அந்த அரசு உரிமை மரங்கள் மீதான அந்த ஜாயிண்ட் மகஜர் அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த குடிவிலைங்கிறது நம்ம தெரிஞ்சது சொன்னதுதான், அது என்னது ஒரு கட்டணம், அதற்கான கட்டணங்கள் மீதான ஒரு குறைபாடு, அது அதிகமாக இருக்கிறது அல்லது குறைவாக இருக்கிறது என்பது குறித்து ஏதாவது குறைபாடு உண்டுன்னா அரசு அந்த ஜாயிண்ட் மகஜர் ப்ரிப்பேர் பண்ணின அந்த இதை எதிர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாவட்ட நீதிமன்றத்துல கொடுக்கணும். மாவட்ட நீதிமன்றத்துல அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு வன அலுவலர் ஃபாரஸ்ட் ஆபீசர் அதுக்கான நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அதுக்கு ஒரு மறுப்பு கொடுப்பாரு. அதன் பிறகு அந்த அடிப்படையில ஒரு தீர்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேல இப்ப ஒரு குடிவில கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு மரத்துக்கு மதிப்பு போடணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லைன்னா அந்த மதிப்பு தவறுன்னு சொன்னாலோ அது எப்படி அத அந்த அந்த அப்பீல் போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 3 ஆண்டுகளுக்குள்ளால நீங்க போகலைன்னா அதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுதான் அதுல வருது. அப்போ இந்த அரசுரிமை மரங்கள் என்பது அரசுக்கானது, அரசினுடைய அதிகாரத்தின் பேர்ல அரசினுடைய அனுமதியின் பேரில் தான் நம்ம வாங்க முடியும், அதனை விற்பனை செய்ய முடியும். அதை வந்து ஜாயிண்ட் மகஜர் மூலமாக ஒரு குடிவில தயாரிக்க வேண்டும். அந்த குடிவில தொடர்பான அந்த கோரிக்கை தவறு அல்லது வேற ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல 60 நாட்களுக்குள்ளால இது பண்ண முடியும். அதே நேரத்துல இந்த அரசுரிமை மரங்களை வெட்டி வீழ்த்துவது என்பது தண்டனைக்குரிய குற்றம். அது வந்து வெட்டி வீழ்த்துவதுதான், கொண்டுட்டு போறதுன்னா டிம்பர் இன் டிரான்சிட் ஆயிரும். அந்த வெட்டி வீழ்த்துவது என்பது 6 மாதம் சிறை தண்டனையும் 500 ரூபாய் அபராதம் கொண்டதாக இருக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா சாப்டர் 7 பொறுத்தவரையில அதுல வந்து நமக்கு பெனால்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், அந்த பெனால்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் பொறுத்தவரையில என்ன பாத்தீங்கன்னா முதல்ல இதுல சொல்லி இருக்கிறது, இந்த குற்றங்கள் இந்த வன குற்றங்கள்ல ஈடுபடுகின்ற அந்த நபர்கள் அவர்கள் அந்த ஈடுபட்ட பொருட்கள் அந்த என்னென்ன வாகனங்களோ கருவிகளோ இல்லைன்னா அந்த வன பொருட்கள் அனைத்தையுமே சீசர் பண்ணிடணும். அதை வந்து என்ன செய்யணும், அதை வந்து பறிமுதல் பண்ணிடணும். இந்த பறிமுதல் பண்ணின இந்த பொருட்கள் அனைத்தும் கான்பிஸ்கேட் பண்ணப்படும். இது வந்து உங்களுக்கு ஜெனரலாவே கொஞ்சம் குயிக்காவே முடிச்சிடுறேன். இந்த சீசர் வனக்குற்றங்கள் மூலமாக பறிக்கப்பட்ட அந்த பொருட்கள் அனைத்தும் கான்பிஸ்கேட் பண்ணணும். அதை வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா அதை போய் சரி ஃபாரஸ்ட் அஃபென்ஸ் தானே நாம போய் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு எடுத்துட்டு போயிடலாம்னா முடியாது. அப்போ அந்த இது ஒண்ணு தெரிய வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த சீசர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டு பி கான்பிஸ்கேட்டட். அந்த கான்பிஸ்கேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இத அந்த பொருள் எதெல்லாம் வேட்டையாட பயன்படுத்திய பொருட்கள், அந்த வாகனங்கள், அந்த வேட்டையாடப்பட்ட பொருள் இல்லைன்னா வெட்டி வீழ்த்தப்பட்ட அந்த மரங்கள் இல்லைன்னா காட்டு விளைபொருட்கள் எல்லாமே சீஸ் பண்ணிடுவாங்க. சீஸ் பண்ணி அங்க கொண்டுட்டு போனா அந்த பொருட்களில் எவற்றை நீங்க வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும், அழிந்து போகக்கூடிய பொருட்கள்லாம் அதை என்ன செய்யலாம், நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அதை நீங்க அழிச்சு அதை வந்து அரசனுடைய கணக்கு வச்சுக்கலாம். வழக்கு முடியும் பட்சத்தில் அதுல ஏதாவது அவங்களுக்கு இல்ல அந்த வழக்கு நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லும் போது அதை என்ன பண்ணலாம், அந்த நபருக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அதை கொடுக்கலாம். அல்லது பொதுவாகவே நமக்கு குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள், இப்ப நம்ம வந்து ஒரு கொலை குற்றத்துல ஒரு அருவா பயன்படுத்தப்பட்டிருக்குது, கொலை குற்றவாளியை விடுவிச்சாச்சு, அந்த அருவாளை வாங்க முடியுமானா வாங்க முடியாது. சோ அது மாதிரிப்பட்ட இப்ப ஒரு ஒரு குற்றத்திற்கு பயன்படுத்திய வாகனம் இதை கான்பிஸ்கேட் பண்ணினாலும் நமக்கு அந்த 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 வழக்கு முடியும் பட்சத்துல அதுல நமக்கு வந்து தெளிவா நமக்கு வந்து வெளியே வந்துடுறோம் அப்படின்னு சொன்னா அதை வாங்க முடியுமான்னா அதை வாங்க முடியும். மற்றபடி அதை வந்து தண்டனை தீர்ப்பு கன்விக்ட் பண்ணப்படும் போது எல்லா பொருட்களும் அதாவது ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ல இருந்து டூல்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கான்பிஸ்கேட் பண்ண முடியும்ங்கிறது தான் இதனுடைய இது. அப்ப இந்த கான்பிஸ்கேஷனை பொறுத்தவரையில நாம பார்க்க வேண்டியது என்னன்னா எந்த பொருட்களை நாம வந்து முழுமையாக பண்ண முடியும், எந்த பொருட்களை வந்து என்ன செய்யறது கொடுக்க முடியும் அப்படின்ற சில ஒருவேளை இதுல வந்து யாரு குற்றம் செஞ்சாங்கன்றதே தெரியாது.
அப்ப அந்த குற்றம் செஞ்சவங்களை தெரியாத சூழ்நிலையில கூட அவங்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சாப்டர் 7 பொறுத்தவரையில நீங்க முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது அந்த கான்பிஸ்கேஷன் ப்ரொசீஜர்ஸ், அதை எப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. முழுக்க முழுக்க இது அந்த பொருட்கள் அனைத்தும், கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அனைத்தும் பறிமுதலுக்கு உள்ளாகக்கூடிய பொருட்கள். அந்த தண்டனை தீர்ப்பிற்கு பிறகு இந்த பொருள்ல சில இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் சிலதை டிஸ்போஸ் பண்ணலாம். டிஸ்போஸ் மீன்ஸ் அதுல என்ன செய்யலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா அழிக்கலாம். அந்த அடிப்படையில பண்ண முடியும். அதே நேரத்துல இந்த யாரு இந்த குற்றம் செஞ்சவர் யாருன்னு தெரியாத சூழ்நிலையில குறைஞ்சபட்சம் அதை அந்த கைப்பற்றப்பட்ட நாள்ல இருந்து 1 மாசம் வரைக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். அப்படி யாராவது வர்றாங்க வரல அப்படிங்கறத பிரிமெச்சூர் ஸ்டேஜ்லயே அதை டிஸ்போஸ் பண்ணிடக்கூடாது என்பதை பற்றி எல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஒருவேளை இதுல எனக்கு இந்த பொருள் என்னுடைய பொருள், நான் இதை தரதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அதற்கான அந்த வாய்ப்பும் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒருவேளை அதுல அந்த இப்ப அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வனச்சட்டத்தின்படி கைப்பற்றப்பட்ட பொருள் அனைத்தும் அரசுக்கான பொருள் என்றுதான் கருதப்படுகிறது. அந்த சூழ்நிலையில நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் மட்டும்தான் இதை நம்ம வாங்க முடியும். அதன் பிறகு அதை இது பண்ண முடியாது. ஒருவேளை அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இந்த பொருட்களை பெறுவதில் தொடர்புடைய பிரச்சனைகளில் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நாம எங்க போனோம் அப்படின்னு சொன்னா 30 டேஸுக்குள்ளாடி செஷன்ஸ் கோர்ட்ல போய் என்ன செய்யணும், அப்பீல் போடணும் அப்படிங்கிற ஒரு தகவல் இதுல உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேணும். அதே போல இந்த இதுல 51 பிரிவு 51 ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபாரஸ்ட் அஃபென்ஸ் எல்லாமே எப்படிப்பட்ட அஃபென்ஸ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 1 மாதம் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள் அனைத்துமே என்னது, காக்னைசபிள் அஃபென்ஸ். நாம ஸ்பெஷல் ஆக்ட்ல ஒரு சின்ன அந்த சிஆர்பிசிலயோ பிஎன்எஸ்எஸ்லயோ நம்ம ஷெட்யூல்ல பார்க்கும்போது 3 இயர்ஸுக்கு மேல இருந்துன்னா காக்னைசபிள் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனா இங்க ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இருக்குது. 1 மாசம் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள், அதற்கு மேற்பட்ட வழக்குகள் அனைத்தும் காக்னைசபிள் அஃபென்ஸ்ங்கிறது செக்ஷன் 51 சொல்லுது. அதே போல ஒருவேளை இந்த ஃபாரஸ்ட் அஃபென்ஸ்ல ஒரு நபரை தவறான முறையில் கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வன அலுவலரையோ அல்லது காவல் அலுவலரையோ தவறான கைது செய்தலுக்கோ தவறான வழக்கு பதிவதற்கோ என்ன பண்ணலாம்னா 1 மாசம் வரைக்கும் என்ன செய்யலாம், தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது அதுல. அதே போல இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட போடும்போது மற்ற சட்டத்துல போட முடியுமான்னா போடலாம் என்கிறதும் இதுல இருக்குது. அதே போல இந்த இது என்ன சொல்றது, ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ், அதாவது ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ், இவங்களுடைய இதை பத்தி எங்க சொல்லி இருக்குதுன்னா செக்ஷன் 56A சொல்லி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது என்ன பண்ணணும், அந்த ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸுக்கு எந்த சூழ்நிலையிலும் 3 ஆண்டுகளுக்கு குறைவு இல்லாம கொடுக்கணும். நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கணும்னா 5 வருஷம் கொடுக்கலாம். ஆனா முதல் தடவை அப்படிங்கிறதுல என்ன பண்ணிருப்போம், 2 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் கொடுக்கிறோம். இந்த ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸை பொறுத்தவரையில அவர் ஏற்கனவே அவர் ஷெட்யூல் டிம்பர்ஸ் ரிலேட்டடான குற்றங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் அவருக்கு அந்த 5 ஆண்டுகளுக்கு நீங்க கொடுக்கறது தான் கொடுக்கலாம். ஆனா கட்டாயம் 3 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறத அதுல சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இதுல இருக்கக்கூடிய இந்த ஷெட்யூல் டிம்பர் ரிலேட்டடான கேசஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அது ஷெட்யூல் டிம்பர்ஸ்க்கு மட்டும்தான். அப்ப ஷெட்யூல் டிம்பர்ஸ்ங்கிறது எது, ஷெட்யூல் 1ல இருக்கக்கூடிய ரோஸ்வுட், பிளாக்வுட், டீக்வுட், சாண்டல்வுட், இது ரிலேட்டடான குற்றங்கள். அதே போல இது எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த காக்னைசபிள் அஃபென்ஸ்ங்கிறது தெரியும். அதே போல பிரிசம்ப்ஷன், அந்த பிரிசம்ப்ஷனை பொறுத்தவரையில 56D சொல்லுது. அதை அன்டில் அன்லெஸ் அவங்க ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் இனி இவர்தான் குற்றவாளி என்பதை என்னது அந்த ஷெட்யூல் டிம்பர் ரிலேட்டடான இதுல வருது. அப்போ இந்த சாப்டர் 7 பொறுத்தவரையில இந்த குற்றம் செய்தது, அந்த குற்றத்தினுடைய தன்மை, கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் பத்தி சொல்லுது. அந்த சீஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன செய்யணும், கான்ஃபிஸ்கேட் பண்ணணும். கான்ஃபிஸ்கேட்டட் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரையில ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய ஆர்டரின் படி செயல்படுத்தப்பட வேண்டும். அதுல ஏதாவது குறைவு பெற்றால் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு 30 டேஸுக்குள்ளால என்ன செய்யணும், அப்பீல் போகலாம். அவர் சாப்டர் 8 பொறுத்தவரையில என்ன சொல்றது, அந்த கேட்டில் ரெஸ்பான்ஸ் சொல்றாங்க. அதுல பெரிய அளவுல நமக்கு அதுல பிரயோஜனம் இருக்காது, அதை நீங்க பாக்கணும். அதே போல செக்ஷன் 9 பொறுத்தவரையில
யார் யாரெல்லாம் வன அலுவலர்கள் செக்ஷன் 2ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ், அதே போல வந்து அந்த எதுல நமக்கு வந்து அந்த சாப்டர் 4ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல 30, 32, 33ல இருக்கக்கூடிய நபர்களும் வன அலுவலர்களாக வருவார்கள். இதுல என்ன சொல்றாங்கன்னா சாப்டர் 9ல வன அலுவலர்கள் அனைவருமே பொது ஊழியர்களாக கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 30. சோ இது இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமானது. நான் இப்ப கடைசியா ஒரு 3 சாப்டர் கொஞ்சம் ஸ்பீடா தான் கொண்டு போயிருக்கிறேன். இல்ல ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா மட்டும் கேளுங்க, அதர்வைஸ் நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். கிளியரா இருந்துச்சுங்க சார், தெளிவா இருந்துச்சுங்க சார். நேரமானாலும் அது போறது தெரியலைங்க சார். ரொம்ப அருமையா கிளியரா எடுத்து கொடுத்துட்டீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார், வெரி எக்ஸலண்டா இருந்துச்சுங்க சார். நம்ம இன்னொரு ஓபன் சந்திப்போம் சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். சார் ஒரு நாளைக்கு பிஎஸ்ஓ ஒரு நாளைக்கு மட்டும் எடுத்துருங்க சார். பிஎஸ்ஓ எடுக்கலாம். அது பிஎஸ்ஓ நமக்கு 3 ஏரியா தான், அது எடுக்கலாம், ஒன்றும் இல்லை. அது நல்லா தான் இருக்கும், அது ஈஸியா எடுக்கலாம். அது மட்டும் ஒரு டைம் எடுத்துருங்க சார். ஓகேம்மா, ஓகே. அப்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.